அத்தியாயம் 9. விஷ்ணுவுக்கு எப்படி சக்கராயுதம் கிடைத்தது? நாம் முன்பு பார்த்த ஜலந்தரனுக்கு பிறகு அவனுடைய மகன்கள் இப்பொழுது தலைமை பதவி ஏற்றார்கள். நம்முடைய தந்தை சிவபெருமானால் கொல்லப்பட்டதை அறிந்து அவர்கள் ஆவேசம் கொண்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் தேவர்கள்தான் என்று முடிவெடுத்தார்கள். அதனால் தேவர்களை பழிவாங்குவதற்காகவே அவர்களும் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்தார்கள். பிரம்மதேவனும் முன் தோன்றி அவர்கள் கேட்ட வரத்தை முழுவதையும் அளித்தார். அதற்கு பிறகு அவர்கள் ஆவேசத்தோடு பெரும் படையோடு தேவலோகத்திற்குள் வந்தார்கள். தேவர்கள் அனைவருமே பயந்து ஓடினார்கள். அந்த அரக்கர்கள் முன்னேறி ஒவ்வொரு லோகங்களாக சென்று அடக்கி வந்தார்கள். தேவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இறுதியில் வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். மகாவிஷ்ணுவும் சொன்னார், இவர்கள் அவனுடைய தந்தை போலவே பல வரங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து அழிக்க வல்ல ஆயுதம் என்னிடம் கிடையாது. அதனால் நான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெறப்போகிறேன். அதுவரை நீங்கள் அனைவருமே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு மகாவிஷ்ணுவும் கைலாய மலையில் பார்த்திவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வேள்வி புரிந்து தவம் இருந்தும் வழிபட்டு வந்தார். பல காலமாகியும் சிவபெருமான் காட்சி தரவில்லை. அதனால் தினமும் 1000 தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமானை அர்ச்சித்து வழிபட்டு வந்தார் மகாவிஷ்ணு. சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் பக்தியை சோதிக்க விரும்பினார். ஒரு நாள் அவர் லிங்கத்தை மலர்களால் அர்ச்சனை செய்து வரும்பொழுது 1000ல் ஒரு மலர் குறைவாக இருப்பதைக் கண்டு வேதனையுற்றார் மகாவிஷ்ணு. ஒரு மலருக்காக பூஜையை இடையில் விட்டுவிட்டு செல்வதும் முறையாகாது. அதனால் என்ன செய்வதென்று யோசித்தார். சட்டென்று அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அவருடைய கண்களில் ஒன்றை தோண்டி எடுத்து மலருக்கு பதிலாக தூவி மந்திரத்தை கூறி பூஜையை முடித்தார் மகாவிஷ்ணு. இதை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் உமாதேவியுடன் அவர் முன்னால் தோன்றி, மாதவா, உன் பக்தி மிக மிக மேலானது. நாங்கள் மகிழ்ந்து போனோம். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார் சிவன். அதை கேட்ட விஷ்ணு, பரமேஸ்வரா, ஜலந்தரனுடைய மகன்கள் பொறுக்க முடியாத தொல்லையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவர்களும் முனிவர்களும் துன்பப்பட்டு வருகிறார்கள். அவர்களை வதம் செய்வதற்காக ஆற்றல் வாய்ந்த ஆயுதம் ஒன்றை எனக்கு தந்து அருள வேண்டும் என்று விஷ்ணு கேட்டார். அதை கேட்ட சிவனும், உன் வேண்டுகோள் நிறைவேற்றப்படும். ஜலந்தரனை எந்த ஆயுதத்தால் நான் வதம் செய்தேனோ அதையே நான் உனக்கு தருகிறேன். அதை கொண்டு அவன் மகன்களை வதம் செய்து தேவர்களையும் முனிவர்களையும் நீ காப்பாயாக. இந்த சக்கராயுதம் எந்த காலத்திலும் உன்னிடத்தில் இருக்கட்டும். அதனுடைய உதவியால் காக்கும் தொழிலை நீ சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு சக்கராயுதத்தை அழித்துவிட்டு சிவபெருமானும் உமாதேவியும் மறைந்து போனார்கள். பரம்பொருளான சிவன் கொடுத்த அந்த சக்கராயுதம்தான் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம். அத்தியாயம் 10. சிவன் பார்வதி வழியாக பிறந்தவனே இருவரையும் எதிர்த்து நின்றான். அவன்தான் அந்தகாசுரன். என்ன செய்தான் இவன்? ஒரு சமயம் கைலை மலையில் பரமேஸ்வரி விளையாட்டுக்காக பரமேஸ்வரனின் கண்களை தன் கைகளால் மூடினாள். அந்த ஒரு வினாடியில் அண்ட சராசரங்கள் எங்கும் இருள் கவ்வியது. பார்வதிக்கு அச்சம் உண்டாகவே அவள் உடலில் வேர்வை பெருகியது. ஈசனுடைய உடலில் இருந்த உஷ்ணமும் பார்வதியின் கரங்களிலிருந்து வழிந்த வேர்வையும் சேர்ந்து கொடூர தோற்றமுடைய ஒரு அசுரனை உருவாக செய்தது. அதை கண்டு பார்வதி அதிர்ச்சியுற்று தன் கரத்தை எடுத்துக் கொண்டாள். ஈசன் சிரித்தபடியே கேட்டான், தேவி, நீ விளையாட்டுக்காக கண்களை மூடினாய். அதன் விளைவை பார்த்தாயா? கண்களில்லாத புத்திரன் உருவாகி இருக்கிறான் என்றார் ஈசன். பார்வதி அவனை பார்த்தாள். அவன் கொடூரமான உருவம் கொண்டிருந்தான். இவனை என்ன செய்வது ஈசனே என்று பார்வதி கேட்க, இவனும் நம் மகனே, இவனை நீயே வளர்த்துவாய் என்றார். பார்வதி தேவியும் அவனை தன் மகனாக வளர்த்து வந்தாள். இரணியச்சன் என்ற அசுரன் தனக்கு குழந்தை இல்லாதது போகவே பெரிதும் வேதனையுற்றான். அவனுடைய சகோதரன் இரணியகசிபு. அவனுக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். ஆனால் தனக்கு மட்டும் ஒரு குழந்தையும் இல்லையே என்று அவன் பெரும் குறையாக மனதில் எண்ணிக்கொண்டிருந்தான். அதனால் காட்டுக்கு சென்று சிவனை வழிபட்டான். அவனுடைய தவத்தில் மகிழ்ந்து போன சிவன் காட்சி கொடுத்து, உனக்கு வேண்டும் வரம் என்ன என்று கேட்க, அதற்கு அவன், என்னுடைய சகோதரன் இரணியனுக்கு பிரகலாதன் உட்பட 4 மகன்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கோ ஒரு குழந்தையும் ஏற்படவில்லை. எனக்கு வாரிசே இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற பயம் இருக்கிறது. ஆகவே அருள் கூர்ந்து எனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும், நீங்கள் தர வேண்டும் என்று சொல்ல, அதற்கு சிவபெருமான், உனக்கு புத்திர பாக்கியம் பெறும் அளவிற்கு ஆற்றல் இல்லை. இருப்பினும் நீ என்னை வேண்டி தவம் இருந்ததால் பராக்கிரமம் பொருந்திய ஒருவனை உனக்கு மகனாக அளிக்கிறேன். அவன் மூலமாக நீ திருப்தி அடைந்து கொள் என்று சொல்லி மறைந்து விட்டார்.
சிவபெருமான் பார்வதி வளர்த்து வந்த அந்த குழந்தையை அவனுக்கு மகனாக அளித்தார். அவனே அந்தகாசுரன் என்ற பெயரில் ரணியாட்சனால் சிறப்பாக வளர்க்கப்பட்டான். அதன் பிறகு ரணியாட்சன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரிதும் தொல்லை கொடுத்தான். பூமியை பாய் போல சுருட்டி எடுத்துக்கொண்டு பாதாளத்தில் போய் ஒளிந்து கொண்டான். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அவனை வதம் செய்து பூமியை மீட்டு வரும்போது பாதாள லோகத்துக்கு அந்தகாசுரனை மன்னனாக்கினார். இருந்தாலும் அப்போது அந்தகாசுரன் சிறிய பாலனாக இருந்ததால் ஆட்சி பொறுப்பை அவனுடைய சிறிய தந்தையான இரணியகசிபுவை கவனித்து வந்தான். ஆனால் அவனுடைய தொல்லை மிகுதிபடவே மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனையும் வதம் செய்து விட்டார். அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் பிரகலாதன் அரக்கர் குல மன்னனானான். அவனை விட வயதில் மூத்தவன் அந்தகாசுரன். இருந்தும் பிரகலாதனும் அவனுடைய சகோதரர்களும் அந்தகாரனை ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை. ஏனென்றால் அவன் தம் குலத்தை சேர்ந்தவன் இல்லை. புத்திர பாக்கியமில்லாத ரணியாட்சன் கண்ணில்லாத குருடனை மகனாக எடுத்து வளர்த்தான் என்றெல்லாம் சொல்லி அலட்சியப்படுத்தினார்கள். அவனுக்கு கண் இல்லாததால் ஆளும் தகுதியும் அவனுக்கு இல்லை என்று இழிவாக பேசினார்கள். இதனால் அந்தகாசுரனுடைய மனம் நொந்தது. அவன் தாங்க முடியாத வேதனையுடன் காட்டுக்கு சென்று பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் மேற்கொண்டான். ஒரு வேள்வி குண்டலத்தை வளர்த்து தன்னுடைய உடலை சிறிது சிறிதாக வெட்டி எடுத்து அக்னியில் போட்டுக் கொண்டிருந்தான் அவன். பிரம்மதேவன் அவனுடைய கொடூர தவத்தை கண்டு சகிக்க முடியாமல் காட்சி கொடுத்து, அந்தகாசுரா, எதற்காக இவ்வளவு கொடூரமான தவத்தை புரிகிறாய்? உனக்கு வேண்டுவது என்ன என்று கேட்க அந்தகாசுரன் பதிலளித்தான், பிரம்மதேவா, நான் கொடூரமான உருவம் கொண்டவன். அதனால்தான் தவம் புரிந்தேன். எனக்கு நல்ல உடல் வேண்டும், கண் பார்வை பெற வேண்டும், அதோடு மரணமில்லாத பெருவாழ்வு வேண்டும் என்று கேட்க அதை கேட்ட பிரம்மதேவன், நீ பார்வை பெற்று அழகிய ரூபத்தோடு இருக்கும் வரத்தை கொடுப்பேன். ஆனால் மரணமே இல்லாத வரத்தை மட்டும் என்னால் கொடுக்க முடியாது என்றார். அதற்கு பதிலாக வேறு எதையாவது கேள் என்றார். யோசித்து பார்த்த அந்தகாசுரன் ஒரு வரம் கேட்டான். எனக்கு தேவர், அசுரர், மானிடர் போன்று யாராலும் மரணம் ஏற்படக்கூடாது. உன்னாலும் சிவனாலும் விஷ்ணுவாலும் கூட எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. லோக நாயகியான பார்வதி தேவியை நான் மோகம் கொண்டு பார்க்க நேர்ந்தால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று அவன் வரம் வேண்டினான். பிரம்மதேவனும் அவன் வேண்டிய வரத்தை அளித்தார். அதற்கு பிறகு அந்தகாசுரன் சர்வலட்சணம் பொருந்தியவனானான். கண் பார்வை பெற்றான். அவனுக்கு மனபலமும் உடல் பலமும் அதிகமானது. முன்பு ஏளனம் செய்த சகோதரர்கள் அவனை எதிர்க்க துணிவின்றி ஆட்சியை அவனிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அந்தகாசுரன் முதலில் அவன் இனத்தாரையும் பிறகு மானிடர்களையும் வெற்றி கொண்டான். பிறகு தேவலோகத்திற்கு படையெடுத்து சென்று இந்திரனை தனக்கு கீழ்படிய வைத்தான். பிறகு கந்தர்வர்களையும் யக்ஷர்களையும் அடக்கினான். சத்தியலோகம் சென்றான். வரமளித்த பிரம்மதேவன் நான் உனக்கு விரோதி அல்ல என்று கூறிவிடவே அவன் எதிர்க்கவில்லை. பிறகு அவன் வைகுந்தம் சென்றான். மகாவிஷ்ணு பார்த்தார். அவனை அழிக்கும் ஆற்றல் தனக்கு இல்லை என்பதை உணர்ந்த அவர் கைலாயம் சென்று சிவனோடு முறையிட்டார். அவரும் காப்பாற்றுவதாக வாக்களித்தார். அந்தகாசுரன் கைலாயம் வந்தான். அந்தகாசுரா, உன் வீரத்தை காட்ட கைலாயத்திற்கே வந்துவிட்டாயா என்று கேட்க அதை கேட்ட அவன், நீங்கள் என் பகைவர் அல்ல. நான் எதிர்த்து போரிடவும் இங்கு வரவில்லை. தேவர்கள் உங்களிடம் வந்து முறையிட்டால் அவர்களுக்காக நீங்கள் என்னை அழிக்க வர வேண்டாம், அப்படி எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன் என்று அவன் சொன்னான். இருந்தாலும் சிவபெருமான் அவன் கூறியதை கேட்டு கோபம் அடைந்தார். அந்தகாசுரா, யாரிடம் பேசுகிறோம் என்று அறிந்து கொண்டு பேசு. தேவர்கள் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்கள். அவர்களை காக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சிவன் சொல்ல அந்தகாசுரன் யோசித்தான். தன்னை உருவாக்கியவரை எதிர்க்க வேண்டாம் என்று நினைத்து பதிலொன்றும் சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். இருந்தாலும் அந்தகாசுரன் தன்னுடைய வலிமையால் அனைவரையுமே ஓரளவிற்கு அடக்கிவிட்டான். இனி யார் நம்மை எதிர்க்க வருவார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு தலைக்கேறி இருந்தது. சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தான். அழகிய தேவதைகள், யக்ஷிகள், மானிட கன்னியர்களை தன் அந்தபுரத்தில் வைத்திருந்தான். மது அருந்துவதும் அவர்களோடு கொஞ்சி குழாவுவதுமாக காலத்தை கழித்து வந்தான். ஒருபுறம் அவன் மந்திர மலைப்பக்கம் சென்றிருந்தான். அங்கே ஸ்வர்கலோகம் என்ற ஒரு குகை இருந்தது. அது பிரகாசமாக இருந்தது. பெண்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு அந்த குகை ஏதுவாக இருக்கும் என்று எண்ணி தேவ சிற்பியான மயனை அழைத்து அங்கு ஒரு நகரை உருவாக்குமாறு கட்டளையிட்டான். மயனும் அதற்கேற்ப அதிவினோதமான நகரத்தை நிர்மாணித்தான். அந்தகாசுரன் அந்த நகரத்துக்குள்ளே குகைக்குள்ளே இருந்து மது அருந்துவதும் இன்ப களியாட்டம் போடுவதுமாக காலத்தை கழித்து வந்தான். அவனுடைய கவனம் வேறு எதிலுமே செல்லவில்லை. முழுக்க முழுக்க மது போதையும் பெண் போதையுமாக இருந்தான். இந்த நிலையில் சிவபெருமான் பாசுபத விரதம் மேற்கொள்ள விரும்பினார். அதனால் கைலையை விட்டு மந்திரமலையின் இன்னொரு பக்கத்தில் இருந்த ஒரு குகையில் கையில் ஜபமாலையோடு தியானத்தில் ஆழ்ந்தார். பார்வதி தேவி அவருக்கு பணிவிடை செய்து வந்தாள். இவர்களுக்கு காவலாக நந்தி தேவர் அங்கு இருந்தார். ஒரு சமயம் அந்தகாசுரனுடைய அமைச்சர்கள்
அந்த குகை பக்கம் வந்தார்கள். யாரோ ஒரு முனிவர் தவம் புரிவதாக நினைத்துக் கொண்டார்கள். அந்த முனிவருக்கு அருகில் அழகிய பெண்ணும் அவர்களுக்கு காவலாக ஒருவன் இருப்பதையும் கண்டார்கள். இந்த விஷயத்தை நேராக சென்று அந்தகாசுரனிடம் சொன்னார்கள். இந்த மலையுடைய மற்றொரு குகையில் புலித்தோல் அணிந்த முனிவன் ஒருவன் தவம் புரிந்து வருகிறான். அவனுக்கு அருகில் ஒரு அழகான பெண் இருக்கிறாள். அவள் பேரழகாக இருக்கிறாள். தாங்கள் அனுபவிக்க வேண்டியது அவளைத்தான் என்று ஆசை வார்த்தை கூறி அவனுடைய காம வெறியை தூண்டினார்கள். அதை கேட்ட அந்தகாசுரன், தவம் செய்யும் சன்னியாசிக்கு பக்கத்தில் அழகிய பெண்ணா? தேவையில்லையே, அவனுக்கு எதற்கு பெண்கள்? நீங்கள் உடனே சென்று அவளை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட அவர்களும் சென்றார்கள். அந்த சமயத்தில் தவம் புரிந்த சிவனிடம் சென்று, சன்னியாசியே, நாங்கள் அந்தகாசுரனுடைய அமைச்சர்கள். எங்கள் அரசருடைய கட்டளைப்படி வந்திருக்கிறோம். முற்றும் துறந்த நீ தவம் செய்கிறாய். ஆனா உனக்கு பக்கத்தில் பெண் எதற்கு? எங்களோடு அனுப்பிவிடு. இது எங்கள் அரசனுடைய கட்டளை. எங்கள் அரசனுக்கு ஏற்ற அழகி இவள்தான் என்று சொல்ல அதை கேட்ட சிவன் கோபமடைந்தான். மூடர்களே, யார் என்று நினைத்தீர்கள் இவளை? என் தர்ம பத்தினி. பிறர் மனைவியை விரும்புவது பாவமானது. உடனே சென்று விடுங்கள், அவளை அனுப்ப முடியாது என்று சிவன் சொல்ல அமைச்சர்கள் இந்த விஷயத்தை அந்தகாரனிடம் சொல்ல கோபமடைந்த அவன், நானே சென்று அவளை தூக்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கட்கம் என்ற தன் ஆயுதத்தோடு புறப்பட்டான். அந்த குகைக்குள் பார்வதியை பார்த்தான். அவளுடைய அழகும் தோற்றமும் அந்தகாசுரனை நெளித்தடுமாற வைத்தது. மது போதையில் இருந்த அவனுக்கு மேலும் போதை ஏறுவது போல இருந்தது. அவள் தன்னுடைய தாய்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு அவன் மதிமயங்கி போயிருந்தான். அவன் உள்ளே போகாதவாறு நந்திதேவன் தடுத்தான். என்னை தடுக்கும் ஆற்றல் ஈரேழு உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. மரியாதையாக நகர்ந்து விடு, கொன்று விடுவேன் என்று அவன் சொல்ல, நீ எப்படிப்பட்ட சூரனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உள்ளே செல்ல முடியாது, திரும்பிவிடு என்று நந்திதேவன் பதிலளித்தார். ஆத்திரமடைந்த அசுரன் நந்திதேவனை தாக்கினான். பதிலுக்கு நந்திதேவனும் தாக்க ஆரம்பித்தான். இருவருக்கும் இடையே பலத்த சண்டை நடந்தது. அந்தகாசுரன் தன் முழு பலத்தை கொண்டு சண்டையிட்டும் நந்திதேவனுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் போகவே திரும்பிவிட்டான். இருந்தாலும் அவன் அடங்கவில்லை. தன் சகோதரரான பிரகலாதன் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தான். அவர்களும் மலை குகைக்கு சென்று நந்திதேவனை எதிர்த்தார்கள். பெரும்பாலானவர்கள் போரிட்டு இறந்தார்கள். பிரகலாதனும் தப்பித்து ஓடிவிட்டான். அந்த இடமே அலங்கோலமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் அரக்கர்களுடைய பிணமாக இருந்தது. மாமிச துண்டுகள் இருந்தது. இரத்த ஆறு ஓடியது. இந்த காட்சியை பார்த்த சிவபெருமானுடைய மனம் வருந்தியது. தனிமையில் விரதம் இருக்கலாம் என்ற எண்ணத்தில்தான் கைலையை விட்டு அவர் இங்கு வந்தார். ஆனால் இந்த இடம் அந்தகாசுரனால் அமைதி கெட்டு புனிதமிழந்து விட்டது. அதனால் பார்வதியிடம், நீ இங்கேயே இரு, நான் தனிமையில் சென்று விரதம் இருக்கப் போகிறேன். அதுவரை இங்கேயே இரு, உனக்கு பாதுகாப்பாக நந்தி இருப்பான் என்று சொல்லிவிட்டு சிவன் அங்கிருந்து மறைந்து விட்டார். பார்வதிக்கு அது வருத்தமாகத்தான் இருந்தது. அதே சமயத்தில் அந்தகாரனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணமும் பார்வதிக்கு இருந்தது. அவன் அப்படித்தான் வரம் வாங்கி வந்திருக்கிறான். ஆகவே அதை நிகழ்த்த வேண்டிய காலம் வந்துவிட்டதை அவள் உணர்ந்தாள். அதனால் நந்திதேவனோடு அங்கேயே இருந்தாள். தப்பியோடிய பிரகலாதன் மீண்டும் படையோடு வந்தான். அந்தகாசுரன் பல்வேறு ஆயுதங்களை கொண்டு வந்தான். கிட்டத்தட்ட அந்தகாசுரனுடைய படை பிரகலாதன் படை என்று ஒரு பெரும் அரக்கப்படையே அங்கு வந்தது. நந்திதேவனை தாண்டி அவர்களால் செல்ல முடியவில்லை. பலவாறு முயற்சித்து பார்த்தார்கள். ஒரு கட்டத்தில் நந்திதேவன் சோர்வடைந்தான், மயங்கி விழுந்தான். பார்வதி தேவி நந்திதேவனுக்கு நேர்ந்த நிலையை பார்த்து அச்சமுற்றாள். அதனால் அவள் வீரபத்திரன் மற்றும் சிவகணங்கள், பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் தேவர்களையும் சக்தி சொரூபமாக வர வேண்டும் என்று அழைத்தார். அந்தகாரனுடன் சக்தி சொரூபத்தில் எதிர்த்து போரிட்டார்கள். பார்வதி தேவியும் போரில் கலந்து கொண்டார். சற்று நேரத்தில் நந்திதேவனும் மூர்ச்சத்திலிருந்து எழுந்து விட்டான். தன்னுடைய தேவியே போரில் ஈடுபட்டதை உணர்ந்த சிவபெருமான் தன் தவத்தை இடையிலேயே நிறுத்திக் கொண்டு அங்கு வந்தார். போரிட்டுக் கொண்டிருந்த பார்வதியை குகைக்குள் அடைத்தார். அதைத் தொடர்ந்து அனைவரும் உள்ளே வந்தார்கள். அனைவரும் குகைக்குள் சென்று விட்டதை கண்ட அந்தகாசுரன் தன் பாதி உடலை சிங்க உருவமாக்கி கிலாசுரன் என்ற பெயரோடு வந்தான். தன்னுடைய அமைச்சன் விகசன் மற்றும் பெரும் படையோடு அந்த குகையின் வாயிலை இடித்து தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தான். நந்திதேவனுடைய தலைமையிலான பெரும் படை அசுர படைகளை தாக்கியது. தேவர் படைகள் மிக உக்கிரமாக போர் புரியவே பல அசுரர்கள் மடிந்தார்கள். அதை கண்டு ஆத்திரமடைந்த அமைச்சன் விசகாசுரன் பெரிய வாயை கொண்டு அதை திறந்து பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சிவகணங்கள் அனைத்தையுமே விழுங்கிவிட்டான். நந்திதேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவன் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருந்தான். பிறகு எதிர்ப்படையில் சுக்கராச்சாரியார் சிவனிடமிருந்து பெற்ற வரத்தினால் மிருக சஞ்சீவினி மந்திரத்தால் மடிந்து போன அரக்கர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். அதனால் அரக்கர் படை குறையாது பெருகிக் கொண்டே இருந்தது. இதை பார்த்த நந்திதேவன் சிவனிடம் சென்று சொல்ல, சிவபெருமான் நந்திதேவன் மீது ஏறி வந்து அந்தகாசுரனை எதிர்க்க புறப்பட்டார். அந்த அமைச்சன் விசகாசூரன் சிவபெருமானையும் விழுங்கும் நோக்கத்துடன் தன் வாயை அகல விரித்துக் கொண்டு நெருங்கிக் கொண்டிருந்தான். அதை கண்ட ஈஸ்வரன், பரமேஸ்வரன், மகேஸ்வரன் வில்லில் அம்பை பூட்டி அவன் மீது பிரயோகம் செய்யவே
அவனால் விழுங்கப்பட்ட பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள், சிவகணங்கள் அனைவருமே அவனை பிளந்து கொண்டு வெளியே வந்தார்கள். அதே சமயத்தில் சிவபெருமான் சுக்கராச்சாரியரை எடுத்து விழுங்கிவிட்டார். அதனால் மடிந்து போன அரக்கர்கள் உயிர் பெற முடியவில்லை. எஞ்சிய அரக்கர் படையும் அஞ்சி ஓட ஆரம்பித்தது. பிரகலாதனும் அவன் சகோதரர்களும் தம் படைகளோடு மீண்டும் வந்து தேவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். தேவர்களுடைய தாக்குதலுக்கு பல அசுரர்கள் பலியானார்கள். அதை கண்டு அஞ்சிய அவர்கள் தப்பித்தால் போதுமென்று எண்ணி பாதாளலோகத்துக்கு சென்று விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அசுரவேந்தன் அந்தகாசுரனுக்கு ஆத்திரம் பொங்கி வந்தது. தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று அகம்பாவம் கொண்ட அவன் வீறு கொண்டு எழுந்தான். அதனால் மகாவிஷ்ணுவோடு போரிட்டான். இருவருக்கும் இடையே கடும்போர் நடந்தது. விஷ்ணுவால் அந்தகாசுரனை வெல்ல முடியவில்லை. அவன் விஷ்ணுவை தாக்கி மயக்கமடைய செய்தான். அடுத்து நந்தியோடு போரிட்டான். அவரையும் பலமாக தாக்கி மூர்ச்சையடை செய்தான். சிவபெருமான் தன் படையினர்படும் அவதியை கண்டார். அவர் விஷ்ணுவையும் நந்தியையும் தெளிவு பெற செய்தார். அவர் மீண்டும் அசுரவேந்தனோடு சண்டையிடத் தொடங்கினார். அவனை பலமாக தாக்கி காயமுண்டாக செய்தார். ஆனால் அந்தகாசுரனுடைய உடலில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து வழிந்த இரத்தத்தின் வழியாக ஏராளமான அந்தகாசுரர்கள் தோன்றி தேவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். இதனால் அசுரர்களுடைய எண்ணிக்கை பெருவாரியாக பெருகியது. தேவர்கள் நிலை இன்னும் மோசமாகியது. இந்த தருணத்தில் சிவபெருமான் கையில் சூலாயுதம் ஏந்தி இரத்தத்தில் இருந்து தோன்றிய அந்தகாசுரர்களை அனைவரையுமே குத்தி கொன்றார். அவ்வாறு சிந்திய ரத்தத்தில் இருந்து மேலும் மேலும் அரக்கர்கள் உருவாகி கொண்டே இருந்தார்கள். சிவபெருமான் தாமதிக்கவில்லை. அசுரர்கள் பெருக்கெடுக்காமல் தடுக்க நினைத்தார். அதனால் அவர் பயங்கரமான முகமும் சர்ப்பங்களாகிய ரோமங்களும் கொண்ட பெண் கணங்களை உற்பத்தி செய்தார். அந்த கணங்கள் அசுரர்களை எல்லாம் பிடித்து விழுங்கிக் கொண்டே இருந்தது. பின் அவருடைய வலது தோளிலிருந்து 4 கால்களுடைய சக்தி ஒன்று வெளிப்பட்டது. அது அந்தகாசுரனுடைய உடலில் இருந்து வழிந்த இரத்தத்தை குடித்துக் கொண்டிருந்தது. இதனால் அசுரர்கள் மேலும் உற்பத்தியாகாமல் தடுக்கப்பட்டது. அவனுடைய பலமும் குறைந்தது. அதனால் ஆத்திரம் கொண்ட அந்தகாசுரன் சிவபெருமானோடு கடுமையான முறையில் போர் புரிந்தான். கத்தி, வேல், வாள், அம்பு, முசலம், பிண்டிபாலம், தோமரம், வஜ்ராயுதம் போன்ற ஆயுதங்களை கொண்டு நேருக்கு நேர் தாக்கினான். சிவபெருமான் பொறுமை இழந்தார். அதனால் ஆத்திரத்தோடு தனது கையில் இருந்த சூலத்தால் அவனை குத்தி உயர தூக்கி நிறுத்தினார். அவன் சூலத்தால் குத்தப்பட்டு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய உயிர் பிரியவில்லை. இருந்தாலும் இத்தனை காலம் அவனை சூழ்ந்திருந்த அஞ்ஞானம் நீங்கியது. தன் பிறப்பு வளர்ப்பு பற்றிய ஞானம் அவனுக்கு வந்தது. சிவபெருமானே தன் தோற்றத்திற்கு காரணம் என்று அவன் உணர்ந்தான். அதனால் அவரை வணங்கினான். சிவபெருமான் அவனை சூலத்திலிருந்து இறக்கிவிட்டார். அவன் தன் எதிரே இருந்த பார்வதியை கண்டதும் விரைந்து சென்று அவருடைய பாதங்களில் விழுந்தான். லோகமாதா, தாயே, நான் அறியாமல் செய்துவிட்ட பிழைகளை பொறுத்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து தோன்றியவன் நான். அதனால் என்னையும் நந்திதேவனை போன்று தங்களோடு இருக்கும்படி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். சிவபெருமானையும் வணங்கி, ஈஸ்வரா, பரமேஸ்வரா, தந்தையே, தங்கள் மகனான எனக்கு நற்கதி அளியுங்கள், தங்கள் அருகிலேயே இருக்க அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். பார்வதி, பரமசிவன் இருவரும் அவன் மீது கருணை கொண்டார்கள். அவனுக்கு சிவகண பதவியை அளித்தார். சிவபெருமான் வாய்க்குள் இருந்த சுக்கராச்சாரியார் அங்கிருந்து சிவமந்திரம் உச்சரித்துக் கொண்டே இருந்தார். பிறகு சிவபெருமான் அவரை வெளியேற செய்தார். சுக்கராச்சாரியரும் சிவனை வணங்கினார். அத்தியாயம் 11. தாரகன், தாருகை. யார் இவர்கள்? முன்னொரு காலத்தில் தாருகை என்ற அரக்கி ஒருத்தி இருந்தாள். அவள் பார்வதி தேவியை வழிபட்டு அவள் அருளுக்கு பாத்திரமாகி பெருவலிமை பெற்றிருந்தாள். அவள் வசித்து வந்த அந்த காடு அவள் நினைக்கும் இடத்திற்கெல்லாம் பறந்து செல்லும். அந்த வனத்தில் உள்ள தாவரங்கள், மாட மாளிகைகள், நீர்நிலைகள் மற்றும் அவளுடைய உற்றார் உறவினர்கள் அப்படியே செல்வார்கள். அதனால் அவள் தனியாக செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. அவள் காட்டோடு தன் சகாக்களோடும் பறந்து செல்வாள். அத்தகைய வரத்தை அவள் வாங்கியிருந்தாள் பார்வதியிடம். இதனால் அவள் ஆணவம் கொண்டாள். அவளுடைய கணவன்தான் தாருகன். அவனும் சகல வலிமையும் பெற்றிருந்தான். அவர்கள் செல்லும் இடத்தில் இருக்கும் மனிதர்களையும் முனிவர்களையும் பெரும் தொல்லை கொடுத்தார்கள். தாருகையும் தாருகனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று அங்கிருக்கும் அனைவர்களையுமே துன்புறுத்தி வந்தார்கள். கௌரவர் என்ற மாமுனிவர் இருந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். பிறர் துன்பம் கண்டு பொறுக்க மாட்டார் அவர். அத்தகைய அவரிடம் சென்று அரக்கர்களுடைய அட்டகாசத்தை எடுத்து சொல்லி தங்களை காப்பாற்றும்படி முனிவர்களும் மக்களும் சொன்னார்கள். அதை கேட்ட முனிவர் அரக்கர்கள் மீது கோபம் கொண்டு, யாரும் அஞ்ச வேண்டாம், நான் உங்களை காப்பாற்றுகிறேன். இனி அவர்கள் பூமியில் பிற உயிரினங்களை துன்புறுத்தினாலும், யாகங்களை கெடுத்தாலும், தர்மங்களை நசுக்கினாலும் அந்த நிமிஷமே மரணமடைவார்கள் என்று சாபமிட்டார். இதை கேட்ட முனிவர்களும் தேவர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். அரக்கர்களுக்கு மிகுந்த பயமாக இருந்தது. அதையும் தாண்டி அவர்கள் மக்களையும் முனிவர்களையும் தாக்கும் பொழுது அங்கேயே இறந்து போனார்கள். இதை கேட்ட தாருகனும் தாருகையும் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் வனத்தை நீருக்கு மத்தியில் அமைத்துக் கொண்டார்கள்.
அது முதல் அவர்கள் கடலுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து வந்தார்கள். நிலப்பகுதிக்கு வருவதே கிடையாது. இருந்தாலும் அந்த வழியாக மரக்கலத்தில் வருபவர்களை அவர்கள் பிடித்துக் கொள்வதும் துன்புறுத்துவதுமாக இருந்தார்கள். காலப்போக்கில் நிலத்தில் பூமியில் செய்த அதே கொடுமைகளை கடலுக்கு நடுவே இருந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் கப்பலில் சென்ற வணிகர் கூட்டத்தை வழிமறித்து அவர்களில் பலரை கொன்றனர். சிலரை சிறைகள் எடுத்து துன்புறுத்தி வந்தார்கள். அவர்களில் சுப்பிரியன் என்ற வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் சிறந்த சிவபக்தன். அவன் தான் சிறைப்பட்டிருப்பதை பற்றி கவலைப்படவே இல்லை. சிவன் அருள் தமக்கு இருக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்று மனதார நம்பினான். அந்த நம்பிக்கையை சிறையில் இருந்த அனைவருக்கும் தந்தான். சிறையில் இருந்த அனைவருமே பஞ்சராட்சர மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் தம்மையே மறந்து 6 மாத காலம் சிவபெருமானை உள்ளன்போடு பூஜித்து வந்தார்கள். அந்த சமயத்தில் தாருகன் சிறையில் இருப்பவர்களை பற்றி அறிந்து வருவதற்காக அரக்கர்களை அனுப்பி வைத்தான். அரக்கர்கள் வந்து பார்க்கும்பொழுது சிறையில் இருப்பவர்கள் சிவபூஜையில் இருந்தார்கள். அங்கு சிவபெருமான் இருப்பது போல அவர்களுக்கு தோன்றியது. அதை பார்த்து அவர்கள் பயந்து பதைபதைத்து போனார்கள். உடனே வந்து பார்த்த விஷயத்தை சொன்னார்கள். தாருகன் சிறைக்கு வந்து பார்த்தான். சுப்பிரியனும் மற்றவர்களும் சிவபூஜையில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து தாருகன் கேட்டான், உங்கள் பூஜைக்கு மகிழ்ந்து சிவபெருமானே வந்தாராமே, அது உண்மையா? எப்படி வழிபட்டீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்க, அதை கேட்ட சுப்பிரியன், உண்மைதான், ஆனால் வழிபடும் முறையை நான் சொல்ல மாட்டேன், நீயே தெரிந்து கொள் என்றான். சுப்பிரியன் இவ்வாறு சொன்னதும் தாருகனுக்கு கோபம் வந்தது. அங்கிருந்த வீரர்களை பார்த்து இவர்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அரக்கர்கள் பல்வேறு ஆயுதங்களோடு அங்கிருந்தவர்களை கொல்ல முற்பட்டார்கள். அதை பார்த்த சுப்பிரியன் சிவனை நோக்கி, எங்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்ட, அந்த சமயம் ஒரு பேரொளியாக சிவபெருமான் தோன்றி, யாரும் அஞ்ச வேண்டாம், சுப்பிரியா நீயும் அஞ்ச வேண்டாம், இந்த ஆயுதத்தால் நீ போரிடு என்று கூறிவிட்டு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்துவிட்டு சென்றார். அந்த அஸ்திரத்தை கொண்டு அசுரர்களை அழித்துக் கொண்டிருந்தான் சுப்பிரியன். அதை கண்டு பதறிப்போன தாருகை பார்வதி தேவியை வணங்கினாள். பார்வதியும் வந்தாள். வேண்டும் வரம் கேள் என்று சொல்ல, தாயே, என் வம்சம் அழியாதிருக்க வேண்டும், அருள் புரியுங்கள் என்று சொல்ல, பார்வதியும் உன் வம்சம் அழியாது, கவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். பிறகு சிவனிடம் வந்து, பரமேஸ்வரா, அவள் வம்சத்தை காப்பாற்றுவதாக வரம் கொடுத்திருக்கிறேன், அது நிறைவேற தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்க, அதை கேட்ட சிவன் கோபப்பட்டார். அது அரக்கர் வம்சம். அவர்கள் மானிடர்களையும் தவ முனிவர்களையும் தேவர்களையும் கூட தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு தொழிலாக இருக்கிறது. அந்த வம்சத்தை ஏன் காப்பாற்ற வேண்டும்? அவ்வாறான வரத்தை ஏன் தந்தாய் என்று பார்வதியிடம் அவர் கோபப்பட்டார். அதை கேட்ட பார்வதி, மன்னிக்க வேண்டும் அரசே, தர்மம் உள்ளவரை அதர்மமும் இருக்கத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் பிரளயம் உண்டாக ஏதுவாக இருக்கும். இதுதான் உலக நியதி. அதனால் தாருகை இந்த யுகம் முடியும் வரை வனத்திலேயே வசித்திருக்கட்டும். அவள் மூலமாக அசுரர்கள் விருத்தியாகட்டும். அதற்கு தாங்கள் தான் கருணை புரிய வேண்டும் என்று சொல்ல சிவபெருமானுக்கும் புரிந்தது. சரி தேவி, உன் விருப்பப்படி இந்த யுகம் முடியும் வரை தாருகை இங்கிருந்து இனவிருத்தி செய்ய சம்மதிக்கிறேன். ஆனால் சிறையில் இருப்பவர்களை காப்பாற்றுவதாக நான் வாக்களித்திருக்கிறேன். அதனால் நாம் இங்கேயே இருந்து அசுரர்களால் துன்பம் நேராதவாறு பாதுகாக்க வேண்டும். இந்த யுகம் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பமாகும் போது மகாசேனன் மகன் வீரசேனனால் தாருகையும் அவன் இனத்தாரும் அழிக்கப்படுவார்கள் என்று சிவன் சொன்னான். அதற்கு பார்வதியும் சம்மதித்தாள். அதன்படி சிவபெருமான் போகேஸ்வரர் என்ற பெயரில் அங்கு கோவில் கொண்டு சிறையில் இருப்பவர்களுக்கு துன்பம் நேராதவாறு காத்து வந்தார். அடுத்த யுகம் ஆரம்பமானது. நைஷதம் என்ற பட்டணத்தை ஆண்டு வந்த மகாசேனனுக்கு வீரசேனன் என்ற மகன் பிறந்தான். அவன் 12 ஆண்டுகள் பார்த்திவலிங்க பூஜை செய்து வந்தான். அவன் பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு மரத்தால் செய்த மீனை ஈயத்தால் அலங்கரித்து கொடுத்தார். வீரசேனன் அதை பெற்றுக்கொண்டு வணங்கி நின்றான். பிறகு பேசிய சிவபெருமான், வீரசேனா, நீ மரக்கலங்களுடன் சேனைகளுடன் தாருகை வனத்திற்கு செல்ல வேண்டும். அந்த வனத்திற்குள் நீ மட்டும் தனியாக செல்ல வேண்டும். அங்கு என்னால் தோற்றுவிக்கப்பட்ட திருக்கோவிலான போகேஸ்வரலிங்கத்தை பூஜித்து வழிபட வேண்டும். அங்கு உனக்கு பாசுபசாஸ்திரம் கிடைக்கும். பிறகு பார்வதி தேவியை வேண்டி அவள் அருளையும் பெற்றுக்கொண்டு தாருகைக்கு முன்னால் செல்ல வேண்டும். உன்னை கண்டதுமே அவளுடைய பலம் குறைந்து போகும். அதற்கு பிறகு தாருகை, தாருகன் மற்றும் அரக்கர்களை வதம் செய்ய வேண்டும். இவ்வாறு சிவன் கூறினார். அவ்வாறே வீரசேனன் மரக்கலங்களோடு தாருகை வனத்திற்கு சென்று அரக்கர்களை வதம் செய்து தானே மன்னனாக முடிசூடி கொண்டான். அத்தியாயம் 12. யார் இந்த நந்தி? சிவன் வழிபாட்டிற்கு முன்னால் நந்தி ஏன் இருக்கிறார்? முன்னொரு காலத்தில் சிலாதார் என்ற மாமுனிவர் இருந்தார். அவர் தர்மசீலராகவும் சிவனிடத்தில் மாறாத பக்தி கொண்டவராகவும் இருந்தார். அவர் தான் பெற்ற தவ வலிமையால் நினைக்கும் இடத்திற்கு சென்று வரும் ஆற்றல் பெற்றிருந்தார்.
ஒரு சமயம் அவர் சிவலோகம் சென்று இருந்தார். அப்பொழுது வழியில் குறுக்கிட்ட நரகலோகத்தை காண நேர்ந்தது. அங்கே சிலர் வேதனையோடு இருப்பதை பார்த்தார். அவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டார். வேதனைக்கான காரணத்தையும் கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் சிலாதாரின் பிதுர்கள். சிலாதர் சிறந்த தவசீலனாக இருப்பதால் சிவலோக பதவியை கூட அவன் அடைவான். ஆனால் இதுவரை அவன் புத்திர பாக்கியத்தை பெறவில்லை. அதனால் நாங்கள் நரகத்தில் துன்புற வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். அதை கேட்டு சிலாதர் அவர்களை வணங்கி, நான் தான் சிலாதர், நான் அருந்தவம் புரிந்துள்ளேன். ஆனால் நீங்கள் கூறியவாறு புத்திர பாக்கியம் பெறவில்லை. அதனால்தான் நீங்கள் அவதிக்குள்ளாகிறீர்களா என்று சந்தேகத்தோடு கேட்க, ஆம் மகனே, நீ பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருந்து பிள்ளை வரம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் நற்கதி பெறுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டதும் சிலாதர் பூலோகம் வந்தார். சிவபெருமானை நோக்கி பல காலம் தவம் புரிந்தார். அவரை சுற்றிலும் புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்தது. அந்த நிலையிலும் புற்றுக்குள்ளே இருந்து எதுவும் சாப்பிடாமல் சிவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அவருடைய உறுதியைக் கண்டு மகிழ்ந்த எம்பெருமான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து, சிலாதா, உன் பக்திக்கு மகிழ்ந்து போனேன், என்னை பார் என்று சொல்ல புற்று சரிந்தது. சிலாதர் கண்களை திறந்து பார்த்தார். அவருக்கு முன்னால் காட்சி கொடுத்த சிவனை பார்த்து பலவாறு வணங்கி பாடினார். எந்த காரணத்திற்காக தவம் இருக்கிறாய்? வேண்டும் வரத்தை கேள் என்று சிவன் சொல்ல, அதற்கு சிலாதர், மகேஸ்வரா, என்னுடைய முன்னோர்கள் நரகத்தில் அவதிப்பட்டு வருகிறார்கள். அதனால் நான் ஒரு நல்ல புத்திரன் பெற வேண்டும். அந்த புத்திர பாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார். சிவபெருமானும் அவ்வாறு அருள்வதாக கூறிவிட்டு மறைந்தார். சிலாத முனிவர் மகிழ்ந்து தன் ஆசிரமத்திற்கு சென்று பல முனிவர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னார். அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். சில காலம் சென்றது. சிலாத முனிவர் ஒரு வேள்வி புரிவதற்காக நிலத்தை உழுது கொண்டிருந்தார். அப்பொழுது பூமிக்கடியில் ஒரு குழந்தை அழும் குரல் கேட்டது. அதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்து பார்த்தார். அந்த குழந்தை அழகும் கவர்ச்சியும் கொண்ட குழந்தையாக இருந்தது. சிலாதரும் மற்ற முனிவர்களும் இது அரக்கர்களுடைய வேலையாக இருக்கலாம், சூழ்ச்சியாக இருக்கலாம், நம் வேள்வியை கெடுப்பதற்காக அவர்களுடைய வேலையாக இருக்கலாம் என்று சொல்ல, அவரும் அந்த குழந்தையை பார்க்காமல் நகர்ந்து விட்டார். அப்பொழுது அந்த குழந்தை அப்பா என்று வாய் திறந்து அழைத்தது. சிலாதரும் மற்றவர்களும் வியப்பாக பார்த்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் இது கண்டிப்பாக அரக்கர்களுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று எச்சரிக்க மீண்டும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அப்பொழுது அந்த குழந்தை அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டே முட்டி போட்டு நகர்ந்து வர ஆரம்பித்தது. சிலாதருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது வானத்தில் இருந்து, சிலாதா, இது உன் குழந்தை, உன் குறையை தீர்க்க வந்தவன், இவனுக்கு நந்தி என்று பெயரிட்டு வளர்த்து வர வேண்டும் என்று அசரீரி கேட்டது. அதை கேட்ட சிலாத முனிவர் தாமதிக்கவில்லை. ஆவலோடு குழந்தையை எடுத்து அணைத்துக் கொண்டார். சிவபெருமான் எனக்காக அளித்த குழந்தையா இது என்று சந்தோஷப்பட்டார். சிலாத முனிவர் அக்குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தார். அவனுக்கு அவரே குருவாக இருந்து சாஸ்திரங்களை கற்பித்தார். நந்தியும் தன் 7 வயதுக்குள் சகல வேத சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான். ஒரு சமயம் மித்ராவருணர்கள் என்ற தேவர்கள் முனிவர் வடிவத்தில் சிலாதருடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள். சிலாதர் அவர்களை வரவேற்று உயர்ந்த ஆசனம் அளித்து உபசரித்தார். அவர்கள் முனிவருடைய நலனையும் அவருடைய புத்திரனுடைய அறிவு ஆற்றலையும் மற்றும் கல்வி திறனையும் பலவாறு விசாரித்தார்கள். சிலாத முனிவர் தன்னுடைய மகன் நந்தி சகல சாஸ்திரங்களையும் கற்றிருக்கும் சிறப்பையும் பெருமையாக சொன்னார். அவனை ஆசீர்வதிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். நந்தி வந்தான். அவர்கள் முன்னால் பணிந்து நின்றான். அவர்கள், நீ குருவுக்கு பணிவிடை புரிந்து நிலையான ஒரு பதவியை அடைவாயாக என்று வாழ்த்தினார்கள். அதை கேட்ட சிலாத முனிவர் அதிர்ந்து போனார். நீங்கள் முக்காலமும் அறிந்தவர்கள். அப்படி இருக்கும்பொழுது என் மகனை நீண்ட காலம் வாழுமாறு வாழ்த்தாமல் நிலையான பதவியை அடையுமாறு வாழ்த்தினர்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்க, நீதான் சொன்னாயே நாங்கள் முக்காலமும் அறிந்தவர்கள் என்று, அதனால்தான் அப்படி வாழ்த்தினேன் என்று சொல்ல, அப்பொழுதும் அவருக்கு மனம் கேட்கவில்லை. அப்படி என்றால் என் மகனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்று கேட்க, அவர்களும் சொன்னார்கள், உங்கள் மகனுடைய ஆயுட்காலம் 8 ஆண்டுகள் தான் என்றார்கள். சொல்லிவிட்டு மறைந்து போனார்கள். சிலாத முனிவர் வேதனையால் துடித்தார். தன்னுடைய மகன் மீது இருந்த பாசத்தால் கண்ணீர் விட்டு அழுதார். அதை பார்த்த நந்தி காரணம் கேட்டான். சிவன் அருளால் பிறந்த நீ தீர்க்காயுள் உள்ளவனாக இருப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் மகனே, உன் ஆயுட்காலம் 8 ஆண்டுகள் தான். அதை கேட்டு என் மனம் பொறுக்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார். அதற்கு நந்தி, தந்தையே, கவலைப்படாதீர்கள். எனக்கு மரணம் இன்றைக்கோ நாளைக்கோ அல்ல, இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் எனக்கு மரணம். அதற்குள் நான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து நீண்ட ஆயுளை பெற்று வருவேன் என்றான். அதை கேட்ட சிலாத முனிவர், மகனே, நானே பல காலம் தவம் இருந்து உன்னை பெற்றேன். அப்படி இருந்தும் குறையாகிவிட்டது. சிறிய வயதுள்ள நீ எப்படி செய்வாய்? அதுவும் ஓராண்டு காலத்தில் எப்படி சாதிப்பாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்ல, அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம், மனம் தளராமல் இருங்கள், என்னை ஆசிர்வதியுங்கள்.
நான் ஈஸ்வரனுடைய அருள் பெற்று வருவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்ட நந்தி புவன நதியில் நீராடினான். பிறகு சித்தத்தை சிவன்பால் வைத்து உரித்திர மந்திர ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருந்தான். அம்மந்திரத்தை 1 கோடி முறை ஜபித்ததும் சிவபெருமான் காட்சி கொடுத்து, நந்தியே, உன் தவத்திற்கு மகிழ்ந்தேன், உனக்கு வேண்டும் மரத்தை கேள் என்று சொல்ல, நந்தி அவரை வணங்கி, மகேஸ்வரா, நான் இன்னும் 1 கோடி முறை ருத்ர மந்திரத்தை ஜபிக்கும்படியாக அருள் புரிய வேண்டும் என்று கேட்க அவரும் அவ்வாறு அருள் புரிந்தார். நந்தி மேலும் 1 கோடி முறை ஜபித்ததும் மீண்டும் எம்பெருமான் தோன்றி வேண்டும் மரத்தை கேட்க நந்தி மீண்டும் 200 கோடி முறை ஜபிக்கும் ஆற்றலை அருள் புரிய வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு 7 முறை வேண்டி 7 கோடி முறை ருத்ர மந்திரத்தை ஜபித்து முடித்ததும் சிவபெருமான் மீண்டும் வந்தார். அப்பொழுது நந்தி மேலும் 1 கோடி முறை ஜபிக்க வேண்டும் என்று கேட்க அதை கேட்ட சிவபெருமான், நந்தி, நீ இதுவரை 7 கோடி முறை ஜபம் புரிந்திருக்கிறாய். இதற்கே நீ உயர்ந்த பதவிக்கு தகுதி வாய்ந்தவனாகிவிட்டாய். இனியும் ஜபிக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், குபேரன், சூரியன், சந்திரன் போன்று எந்த பதவி விரும்புகிறாயோ அதை உனக்கு தருகிறேன். சொல், உனக்கு என்ன வேண்டும் என்று சிவன் கேட்க, எம்பெருமானே, நான் எந்த பதவியும் வேண்டியும் ஜபம் செய்யவில்லை. அடிக்கடி பிறந்து இறப்பதுமான சுக துக்கங்களை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும். தங்கள் மைந்தர்களுள் ஒருவனாக தங்கள் அருகிலேயே நான் இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும். அத்துடன் நரகத்தில் இருக்கும் எங்கள் முன்னோர்கள் சிவலோக பதவி கிடைப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அதை கேட்ட ஈஸ்வரன் மகிழ்ந்து போனார். உன்னுடைய முன்னோர்கள் சிவலோக பதவி அடைவார்கள். நீ விரும்பியவாறு என் மகனுக்கு ஒப்பாக என் கூடவே இருப்பாயாக. என்னை தரிசிப்பவர்கள் மரணமயம் இல்லாமல் இருப்பது போல உன்னை தரிசிப்பவர்களும் உன் மீது பக்தி கொண்டவர்களும் மரணமயம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களும் சிவலோக பதவியை அடைவார்கள். என்னிடத்தில் உள்ள சிவகணங்களுக்கெல்லாம் நீயே தலைவனாக இருக்கப் போகிறாய் என்று சிவன் சொன்னார். பிறகு சிவபெருமான் தங்கத்தால் செய்யப்பட்ட நவரத்ன மகுடத்தை நந்தி தேவனுக்கு அணிவித்தார். நந்தி தேவன் சூரியனை விட பன்மடங்கு பிரகாசத்தோடு ஜொலித்தான். பின் சிவபெருமான் தன் அருகில் இருந்த தேவியிடம், பார்வதி, என் மகன் நந்தி தேவனுக்கு நீயும் அனுக்கிரகம் புரிவாயாக என்று சொல்ல, பார்வதி மகேஸ்வரி நந்தி தேவனை அணைத்து, பரமேஸ்வருடைய கருணைப்படி இன்று முதல் நீ சிவகணங்களுக்கு தலைவனாக இருப்பாய். உன் ஆயுட்காலம் இன்னும் சில காலம் எனினும் காலன் உன்னை எந்த காலத்திலும் அணுக மாட்டான், என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வாழ்த்தினார். சிவன் கேட்டுக்கொண்டபடி கோடான கோடி சிவகணங்களும் தம் படைகளும் வந்தன. அவர்களோடு விநாயகன், முருகன், வீரபத்ரன் ஆகியோரும் வந்தார்கள். அது மட்டுமல்ல, பிரம்மதேவர் அன்ன வாகனத்திலும், மகாவிஷ்ணு கருட வாகனத்திலும், தேவேந்திரன் ஐராவதத்திலும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் தவிர தேவர்கள், அசுரர்கள், கிண்ணர்கள் போன்ற அனைத்து தரப்பினர்களும் அங்கு வந்தார்கள். மகாதேவன் சிவபெருமான் மகாவிஷ்ணுவை நோக்கி, பரந்தாமா, நந்தி தேவனுக்கு கணாதிபத்தியத்தை நீ இறுதி நடத்தி வை என்று சொன்னார். மகாவிஷ்ணுவும் நந்தி தேவனுக்கு சிவகணங்களுக்கு தலைவராக முடிசூட்டினார். நந்தி தேவனுக்கு மகுடம் சூட்டிய பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பரமேஸ்வரன் விரும்பினார். மணமகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை தேவர்களிடம் ஒப்படைத்தார். தேவர்கள் மருந்தின் மகளாகிய சுயசை எனும் தேவ கன்னிகையை தேர்வு செய்தார்கள். சிவபெருமானுக்கும் அந்த வரன் பிடித்திருந்தது. நந்தி தேவனுக்கும் சுயசைக்கும் திருமணம் செய்வது என்று ஏக மனதாக தீர்மானிக்கப்பட்டது. பிரம்மதேவரே புரோகிதராக இருந்து நந்தி தேவனுக்கு விமரிசையாக திருமணம் நடத்தி வைத்தார். அதற்கு பிறகு நந்தி தேவன் தன் மனைவியுடன் பார்வதி பரமசிவனை வணங்கினான். பரமசிவன், உங்களுக்கு வேண்டும் மரத்தை கேளுங்கள் என்று சொல்ல, அதற்கு நந்தி தேவன், எம்பெருமானே, தாங்கள் எனக்கு தங்களிடம் நீங்காத பக்தி கொண்டிருக்கும் வரத்தையும் என் தந்தை சிலாத முனிவருக்கும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதை கேட்ட ஈஸ்வரன், நந்தி தேவா, நீயே மிகச்சிறந்தவன், எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவன், மற்றவர்களால் பூஜிக்கத்தக்கவன், நீ எக்காலத்திலும் என்னுடனே இருப்பாயாக. உன்னை போன்று உன் தந்தை சிலாதரும் கணநாதரில் ஒருவராவார். உன் முன்னோர்கள் அனைவருமே எம்மை வந்து அடைவார்கள். அத்துடன் நீ நினைத்த போது நினைத்த இடத்திற்கு செல்ல பர்வதத்தையும் அளிக்கிறோம் என்று சொல்லி மலையை கொடுத்தார். நந்தி தேவன் கைலாயம் சென்று சிவகணங்களுக்கு தலைமை பதவியை ஏற்றான். தன் மகனுக்கு இத்தகைய உயர்நிலை ஏற்பட்டதைக் கண்டு சிலாத முனிவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். நந்தி தேவனால் அவருக்கும் அவருடைய முன்னோர்களுக்கும் நற்கதி ஏற்பட்டது. அத்தியாயம் 13. முனிவர்கள் எப்படி சிவனருள் பெற்றார்கள்? முன்னொரு காலத்தில் தாருகா வனத்தில் முனிவர்கள் பல பேர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு எது தேவையோ அது வேள்வி மூலமாக அடைய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது.
அதைவிட வேறு சக்தி பொருந்திய தெய்வம் எதுவும் இல்லை என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த ஈசன் சர்வேஸ்வரன் அவர்களுடைய அறியாமையை நீக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்தார். அதனால் அவர் ஒரு விருந்தாளி போல கையில் ஓட்டை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று யாசகம் வேண்டினார் அந்த சிவன். இந்த முனிவர்களுடைய பத்தினி மனைவிகள் யாசகம் இடுவதற்காக வெளியில் வந்து யாசகம் கேட்கும் ஈசனை பார்த்தார்கள். அவர் யாசகம் எடுப்பவராக இருந்தாலும் அவர் மிகவும் அழகாக கவர்ச்சியான தோற்றத்தில் இருந்தார். அதனால் அந்த முனிவர்களுடைய மனைவிகள் அவரால் ஈர்க்கப்பட்டார்கள். அவர் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பின்னால் செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அழுது கொண்டு வருவதை கூட அவர்கள் கவனிக்கவில்லை. தம்முடைய வீடுகள் பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கவலைப்படாமல் அவருடைய பின்னாலேயே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். நம்முடைய பத்தினி மனைவிகள் யாசகம் கேட்கும் ஒருவனுக்கு பின்னால் பித்து பிடித்து செல்வதை பார்த்த பல முனிவர்கள் எவ்வளவோ அழைத்து பார்த்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் காதில் கேட்காமல் பின்னால் சென்று கொண்டே இருந்தார்கள். கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கூட பார்த்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் நிற்கவே இல்லை. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு சில முனிவர்கள் யாசகம் பெறும் அந்த மனிதரை தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவரும் நிற்கவில்லை. இதனால் அந்த முனிவர்கள் பெரிதும் ஆத்திரமடைந்தார்கள். அவர்கள் அனைவருமே அந்த யாசகம் பெறும் மனிதரை பலவாறு சபித்தார்கள். ஆனால் அவர்களுடைய சாபத்தை அவர் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. நீண்ட தூரம் சாபமிட்டு கொண்டே சென்றார்கள். அந்த சாபத்தால் அவருக்கு எந்த கெடுதியும் ஏற்படவில்லை. அதை பார்த்தவர்களுக்கு வியப்பாக இருந்தது. அதே சமயத்தில் அவர்களால் உண்மையை உணர முடியவில்லை. திடீரென்று யாசகம் பெற்ற அந்த மனிதர் மறைந்து விட்டார். அவர் மறைந்து போனதும் அதை பார்த்த முனிவர்களுடைய மனைவிகள் மிகவும் வேதனை அடைந்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, முனிவர்கள் இதுவரை கோபத்தால் இட்ட சாபங்கள் அவர்களுக்கே திரும்பியது. தார்கா வனத்தில் வறட்சி உண்டானது. அனல் காற்று வீசியது. இதனால் உணவு பஞ்சமும் வெக்கை நோய் தொல்லையும் ஏற்பட ஆரம்பித்தது. முனிவர்கள் பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாக ஆரம்பித்தார்கள். அவர்கள் இதுவரை கொண்டிருந்த நம்பிக்கையின்படி பலவிதமான வேள்விகளை வளர்த்தார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சொல்லப்போனால் அவர்களுடைய கஷ்டம் நீங்கவே இல்லை. பிறகு வேறு வழியை யோசிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் பிரம்மதேவனை வேண்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். பிரம்மாவை நோக்கி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். பிரம்மதேவனும் காட்சி கொடுத்தார். வேண்டும் வரம் என்ன என்று கேட்டார். அதை கேட்ட அந்த முனிவர்கள் சொன்னார்கள், பிரம்மதேவரே, எங்களுக்கு எந்த வரமும் வேண்டாம். அதற்காகவும் நாங்கள் தவம் இருக்கவில்லை. இதுநாள் வரை நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் திடீரென்று எங்கள் பகுதியில் வறட்சியும் நோயும் வந்திருக்கிறது. அவற்றை போக்குவதற்காக வேள்விகள் செய்தோம். அதுவும் பலனளிக்கவில்லை. இதற்கான காரணம் எங்களுக்கு என்னவென்று தெரிய வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் உங்களுடைய தவம் இருந்தோம் என்று சொல்ல, அதை கேட்ட பிரம்மன் சொல்ல ஆரம்பித்தார். வேள்வி புரிவது சிறந்த ஒரு விஷயம்தான். மறுக்க முடியாத ஒன்றுதான். அவசியம் தேவைதான். ஆனால் வேள்வியால் மட்டுமே எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியாது. வேள்வியை காட்டிலும் ஆற்றல் மிக்க பல தெய்வங்கள் இருக்கிறது. அந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் வேள்வி புரிந்தால் கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யாமல் இருந்தீர்கள். இப்பொழுது கூட உங்கள் முயற்சியால் கஷ்டங்கள் தீரவில்லை என்பதற்காகத்தான் என்னை வேண்டி இருக்கிறீர்கள். இவ்வாறு பிரம்மா சொன்னதும் அனைத்து முனிவர்களும் வருத்தப்பட்டார்கள். நீங்கள் சொல்வது உண்மைத்தான் என்று சொன்னார்கள். அதே சமயத்தில் வேள்வியே உயர்ந்தது என்ற அகம்பாவத்தால் இறைவனை மதிக்கவில்லை, தவறு உணர்ந்து விட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதை கேட்ட பிரம்மதேவன் ஒரு விஷயத்தை சொன்னார். இறைவனை மதிக்கவில்லை, தவறை உணர்ந்தோம் என்றெல்லாம் தாண்டி ஒரு மாபெரும் தவறை நீங்கள் செய்துவிட்டீர்கள். சில காலத்திற்கு முன்னால் யாசகம் கேட்டு உங்கள் பகுதிக்கு வந்தவரை நீங்கள் உபசரிக்கவில்லை, உதாசனப்படுத்தி விட்டீர்கள். அவருக்கு நீங்கள் சாபமிட்டு விரட்டி விட்டீர்கள். இவ்வாறு பிரம்மா சொல்ல, அறியாமையால் செய்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்ல, அதை கேட்ட பிரம்மா சொன்னார், வந்தது ஈஸ்வரன், அந்த சர்வேஸ்வரன். அவர்தான் உங்களுடைய வீடு தேடி யாசகம் கேட்டு வந்தார். அவரை நீங்கள் கௌரவிக்கவும் இல்லை. அதே சமயத்தில் சாபம் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த சாபத்தின் விளைவுதான் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கும் இவ்வளவு கஷ்டங்களும் என்று பிரம்மா சொன்னார். அதை கேட்ட முனிவர்கள் ஒருமித்தமாக ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஒருவேளை நாங்கள் யாசகம் கேட்டு வந்தவரை உபசரித்திருந்தால் எங்களுக்கு இவ்வாறான கஷ்டங்கள் வந்திருக்காதா என்ற கேள்வியை கேட்க, அதை கேட்ட பிரம்மதேவன், நிச்சயமாக உங்களுக்கு நற்கதி மட்டுமே அடைந்திருக்கும். அதற்கு சான்றாக சுதர்சன் இருக்கிறான் என்று சொல்ல, அவன் யார்? அவன் யாசகம் கேட்டு வந்தவனை எவ்வாறு உபசரித்தான்? அதனால் எப்படி நற்கதி அடைந்தான் என்ற கேள்வியை முனிவர்கள் கேட்க, பிரம்மாவும் சொல்ல ஆரம்பித்தார். முன்பொரு காலத்தில் சுதர்சன் என்பவன் அவனுடைய பூர்வ புண்ணியத்தால் செல்வங்கள் பெற்று வளமாக வாழ்ந்து வந்தான்.
நற்குணங்கள் கொண்டவன் அவன், நல்ல சிந்தனை கொண்டவன், தர்ம சிந்தனை கொண்டவன். அவன் யாசகம் கேட்டு வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு கடமை செய்வதையே முக்கிய பணியாக கருதி வந்தான். என்றாவது ஒரு நாள் யாசகம் கேட்டு யாருமே வரவில்லை என்றால் அன்று அவன் மிகவும் வேதனைப்படுவான். அந்த நாளை ஒரு கெட்ட நாளாக அவன் பார்ப்பான். அந்த அளவிற்கு அன்றாடம் தவறாமல் யாசகம் கேட்டு வருபவர்களை வரவேற்று அவருடைய பாதம் தொட்டு பூஜை செய்து அதற்கு பிறகு உணவளிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு மிகவும் அழகான குணம் உள்ள மனைவி ஒருத்தி இருந்தாள். அவளும் தன் கணவனோடு சேர்ந்து அவர்களை வரவேற்று உபசரிப்பதில் அவனுக்கு இணையாக இருந்தாள். இவ்வாறு கணவன் மனைவி இருவருமே அன்றாடம் ஒரு யாசகம் கேட்டு வருபவரை உபசரித்து உணவளிக்காமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் இவர்களே சாப்பிடுவார்கள். அவருடைய மனம் நோகாதவாறு கேட்பதை கொடுத்து திருப்திப்படுத்துவார்கள். ஒரு சமயம் அந்த ஈசன் பரமேஸ்வரன் சிவனடியார் வேடத்தில் யாசகம் கேட்டு வந்தார். சுதர்சனும் அவன் மனைவியும் அவரை வரவேற்று பாத பூஜை செய்து அவருக்கு அறுசுவை உணவு படைத்தார்கள். அவரும் நன்றாக சாப்பிட்டு இளைப்பாற ஆரம்பித்தார். அப்பொழுது சுதர்சனன் ஒரு சிறு வேலைக்காக வெளியே புறப்பட்டான். அதே சமயத்தில் சிவனடியாரை விட்டு செல்வதற்கு அவன் தயங்கினான். அதனால் அவரிடம், ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும், ஒரு அவசர வேலை எனக்கு இருக்கிறது, நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும். உங்களுக்கு எது தேவையோ அதை என் மனைவிடம் கேளுங்கள், கண்டிப்பாக அவள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாள் என்று சொல்லிவிட்டு மனைவிடம் சென்று அவர் என்ன கேட்கிறாரோ பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு சென்றான். சற்று நேரம் கழித்து அந்த சிவனடியார் அந்த பெண்ணை அழைக்க தங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவள் கேட்க, அதற்கு அவர், எனக்கு வயிற்று பசி போய்விட்டது, நீயும் உன் கணவனும் அதை போக்கிவிட்டீர்கள், ஆனால் எனக்கு உடல் பசி ஏற்பட்டு விட்டது, அதை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்க, அதை கேட்ட அவனுடைய மனைவி அதிர்ந்து போனாள். இது போன்று அவர் கேட்பார் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இருந்தாலும் யாசகம் கேட்டு வந்தவர்கள் எது கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்ல முடியாதே என்று கூட அவள் பயந்தாள். அதே சமயத்தில் செல்வதற்கு முன்னால் தன் கணவன் சொன்ன விஷயத்தையும் நினைத்து பார்த்தாள். அவர் என்ன கேட்டாலும் தர வேண்டும் என்ற விஷயம். அவ்வாறு செய்தால் தர்மம்தான். ஆனால் அதைவிட தன் கணவனுக்கு துரோகம் செய்யும் பெரும் பாவத்திற்கு அவள் உள்ளாவாள். இதையெல்லாம் எண்ணி எண்ணி அவள் குழப்பமடைந்தாள். அவளால் எந்த முடிவுமே எடுக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேலே மயக்கமடைந்து தரையில் விழுந்து போனாள். சற்று நேரத்தில் வெளியே சென்ற அவன் மீண்டும் வீட்டுக்கு வந்தான். அதற்குள் அவனுடைய மனைவி மயக்கம் தெளிந்து விழித்து உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய முகம் பாடியும் உடல் நடுங்கியும் கொண்டிருந்தது. சுதர்சனன் அவரிடம் சென்று, தங்களுக்கு ஏதாவது தேவையா, என் மனைவி உங்களை சரியாக கவனித்துக் கொண்டாளா, இவ்வாறான கேள்வியை கேட்க, அதற்கு அவரும், சுதர்சனா, எனக்கு எந்த குறையுமே இங்கு இல்லை. என் வயிற்று பசியை நீங்கள் இருவருமே போக்கிவிட்டீர்கள். ஆனால் உடல் பசியை போக்குமாறு உன் மனைவியுடன் கேட்டேன், அவளும் அவ்வாறே செய்துவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டதும் அவனுடைய மனைவி அதிர்ச்சிக்கு உள்ளானாள். அவளுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. தன் இரு கரங்களையும் கூப்பி சுவாமி என்று கத்தினாள். சுதர்சனன் தன் மனைவி கூறியதை கவனிக்காமல், என் மனம் இப்பொழுதுதான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. என் மனைவி எப்பொழுதும் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவள்தான். தாங்கள் என் மனைவியை விரும்பி அடைந்தீர்கள். ஆகவே அவளை தங்களுக்கே சொந்தமாக தருகிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுதர்சன் சொல்ல, அதை கேட்ட அவனுடைய மனைவி எரிமலை போல வெடித்தாள். அதே சமயத்தில் அந்த இடத்தில் ஒரு அசரீரி உண்டானது. யாசகம் கேட்டு வந்தவர் மறைந்து போனார். திடீரென்று அந்த இடத்தில் ஈசன் காட்சி கொடுத்தார். சுதர்சனும் அவனுடைய மனைவியும் வியப்பாக பார்த்தார்கள். அதிர்ச்சியில் வணங்க ஆரம்பித்தார்கள். சர்வேஸ்வரா, சர்வேஸ்வரா, தாங்கள் தான் வந்தீர்களா, யாசகம் கேட்டு வந்தீர்களா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க சிவபெருமான் பேச ஆரம்பித்தார். சுதர்சனா, உங்களை சோதிக்கவே நான் இவ்வாறு வந்தேன். உன்னுடைய மனைவி களங்கமற்றவள், கற்புக்கரசி, அவளை கைவிட்டு விடாதே. உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்று சொல்ல, அதற்கு அவன், யாசகம் கேட்டு நீங்கள் வந்ததும் உங்களுக்கு தேவையானதை செய்ததும் உங்களை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. இதைவிட வேறு என்ன வர வேண்டும் எங்களுக்கு? நாங்கள் எந்த காலத்திலுமே உங்கள் மீது மாறாத பக்தி கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறான வரத்தை மட்டும் தாருங்கள் என்று சுதர்சனன் கேட்க, சிவபெருமானும் அவ்வாறு வரத்தை அளித்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட அவர்கள் இருவருமே சிவபதவி அடைந்தார்கள். இவ்வாறான கதையை பிரம்மதேவன் யாசகமாக வந்தவருக்கு உபசரித்ததால் சுதர்சனனும் அவனுடைய மனைவியும் எவ்வாறான நற்பலனை அனுபவித்தார்கள் என்பதை பற்றிய கதையை சொன்னார். அதை கேட்ட முனிவர்கள், நாங்கள் சிவபெருமான் என்று தெரியாமல் கோபத்தில் சாபமிட்டு விட்டோம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு, சிவனருளை பெறுவதற்கு வழி இருக்கிறதா, அதை கூறுங்கள் என்று கேட்க, சிவபெருமானை பக்தியோடு வணங்கினாலே போதும், சகல நன்மைகளும்
நமக்கு உண்டாகும் என்று பிரம்மா சொன்னார். அனைத்து முனிவர்களும் மனம் திருந்தினார்கள். தாரக வனத்தில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதனை அன்றாடம் பக்தியோடு வழிபட்டு வந்தார்கள். காலப்போக்கில் வறட்சி நீங்கி எங்கும் வளம் உண்டானது. அவர்களை பிடித்திருந்த அந்த நோயும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பித்தது. அவருடைய குறைகள் யாவுமே பூரணமாக நீங்கியது. அவ்வாறு இருந்தும் அவர்கள் விடாமல் சிவனை வழிபட்டு வந்தார்கள். அதில் மகிழ்ந்து போன சிவபெருமான் பிறகு மீண்டும் யாசகம் பெறுவது போல வந்தார். முனிவர்கள் அவருடைய பாதங்களில் சரணடைந்து அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார்கள். தங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அவருடைய உண்மையான பக்திக்கு மகிழ்ந்த சிவபெருமான் சுய ரூபத்தில் காட்சி கொடுத்தார். உங்களுக்கு வேண்டும் வரத்தை கேளுங்கள் என்று சொல்ல அதற்கு அந்த முனிவர்கள், ஈசனே, பரம்பொருளே, எம்பெருமானே, தங்களை என்றென்றும் பக்தியோடு பூஜித்து வரும் வரத்தை தர வேண்டும் என்று சொல்ல அவரும் அவ்வாறான வரத்தை அளித்துவிட்டு மறைந்து போனார். அத்தியாயம் 14. சிறந்த சிவத்தொண்டியது. யார் இந்த நலதமயந்தி? இவர்களுக்கும் சிவனுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன? முன்னொரு காலத்தில் மலையின் அடிவாரத்தில் ஆகுகன் என்ற ஒரு வேடன் இருந்தான். அவனுடைய மனைவியின் பெயர் ஆகுகி. இருவருமே சிறந்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்தார்கள். அதே சமயத்தில் அவர்கள் இருவருமே சிவனிடம் மாறாத பக்தி வைத்திருந்தார்கள். அந்த மலையில் ஒரு சிவாலயம் இருந்தது. இருவரும் நாள்தோறும் அங்கு சென்று சிவலிங்கத்திற்கு அர்ச்சனையும் ஆராதனையும் செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களை தேடி வரும் சிவனடியார்களை வரவேற்று உபசரித்து வந்தார்கள். ஒரு நாள் மாலை அந்த காட்டின் வழியே ஜடா முடி வைத்த ஒரு முனிவர் வந்தார். அந்த சமயம் ஆகுகன் வேட்டைக்கு சென்றிருந்தான். அவளுடைய மனைவி மட்டுமே குடிசையில் இருந்தாள். முனிவரை பார்த்த அவள் மகிழ்ந்து போனாள். இடத்திற்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி. எங்கள் உபசரிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல முனிவரும் சுற்றும் முற்றும் பார்த்தார். ஆண்கள் யாருமே இல்லை. பெண் மட்டும் தனியாக இருந்தாள். அவளை பார்த்து அவர் கேட்டார், அம்மா, நீ மட்டும்தான் இருக்கிறாயா? இங்கு ஆண்களே இல்லையா என்று கேட்க அதை கேட்ட அந்த பெண், எனக்கு கணவர் இருக்கிறார். அவர் வேட்டைக்கு சென்றிருக்கிறார். சீக்கிரம் வந்து விடுவார். தாங்கள் இங்கேயே தங்க வேண்டும். விரைவில் இந்த இடம் இருட்டாகிவிடும். வெளியில் செல்வது ஆபத்து என்று சொல்ல அவரும் அங்கே தங்கிவிட்டார். இருந்தாலும் அவர் ஒன்றும் பேசாமல் தான் இருந்தார். வேட்டைக்கு சென்ற வேடன் வந்தான். முனிவரை பார்த்ததும் பாதத்தில் விழுந்து வணங்கி, சிவனடியான உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் உபசரிக்க காத்திருக்கிறோம். அதனால் இன்றிரவு நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும் என்று சொல்ல பல கொடி விலங்குகள் கொண்ட அந்த பகுதியில் வெளியில் செல்வதற்கும் இடமில்லை என்ற காரணத்தால் அவரும் அங்கு தங்குவதற்கு சம்மதித்தார். அதே சமயத்தில் அந்த முனிவரும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, இன்று இரவு இங்கு தங்குவதற்கு மட்டும் இடமளித்தால் போதும் என்று சொல்லிவிட அந்த வேடனும் அவனுடைய மனைவியும், அப்படி என்றால் நீங்கள் உள்ளே படுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இருவரும் வெளியே படுத்துக் கொள்கிறோம், நிம்மதியாக உறங்குங்கள் என்று சொல்ல அதை கேட்ட அவர் மனம் கலங்கி போனார். இல்லை இல்லை, இந்த இரவு நேரத்தில் பெண் பிள்ளைகளை வெளியில் படுப்பது என்பது நல்லதல்ல என்று சொல்ல வேடனுக்கும் அது சரி என்று பட்டது. அப்படி என்றால் நீங்களும் என் மனைவியும் குடிசைக்குள்ளே படுத்துக் கொள்ளுங்கள், நான் வெளியே இருந்து காவல் புரிகிறேன் என்று சொல்ல அவளும் சம்மதித்தாள். முனிவருக்கும் வேறு வழி இல்லை. அவரும் சம்மதித்தார். நள்ளிரவு ஆனது. எங்கிருந்தோ புலி ஒன்று வந்தது. அதை பார்த்து அந்த வேடன் அதன் மீது அம்பு விட்டான். தப்பித்து சென்ற அந்த புலி மீண்டும் அவன் மீது பாய்ந்து அவனை கொன்று விட்டது. உடலையும் கிழித்து போட்டு விட்டது. பொழுது விடிந்தது. வேடன் மனைவியும் முனிவரும் வெளியே வந்தார்கள். புலியால் அடித்து கொல்லப்பட்டதை பார்த்து அதிர்ந்து போனார்கள். முனிவர் வேதனை அடைந்தார். உன்னுடைய கணவன் இறந்து போனதற்கு நான் தான் காரணமாகிவிட்டேனோ என்று அவர் வருத்தப்பட்டார். ஆனால் அதை பார்த்து அவருடைய மனைவி வருத்தப்படவில்லை. ஐயா, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒரு சிவனடியாருக்கு உதவி செய்துதான் அவர் உயிர் விட்டிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக என் கணவனுக்கு நற்கதியே கிடைக்கும். அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். அதே சமயத்தில் நான் உயிர் துறப்பதற்கு நீங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீயை மூட்டி வாசலில் சிதறி கிடந்த உடல் துண்டுகளை தீயில் போட்டுவிட்டு அவளும் அந்த தீயில் பாய்ந்து உயிர் விட முயற்சி செய்தாள். அந்த சமயம் அங்கு சிவபெருமான் தோன்றினார். பெண்ணே, ஆகுகி, உன் பய பக்தியையும் சிவ தொண்டையும் பார்த்து நான் மெச்சி போனேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று சொல்ல அதை பார்த்த அவள் மிகவும் மகிழ்ந்து போனாள். எம்பெருமானே, ஈசனே, பரம்பொருளே, உங்கள் தரிசனத்தை காட்டிலும் எங்களுக்கு வேறு வரம் வேண்டுமா? நான் மறுஜென்மத்திலும் என் கணவரை பிரியாமல் இருக்க வேண்டும். அந்த வரத்தை மட்டும் தாருங்கள், அதுபோதும் என்று அவள் சொல்ல அதை கேட்ட சிவபெருமான், அப்படியே ஆகட்டும். மறுபிறவில் நீ தமயந்தியாகவும் உன்னுடைய கணவன் நலனாகவும் பிறப்பான். இந்த பிறவியில் உங்களுக்கு பிரிவு ஏற்பட செய்த இந்த சிவனடியார் அடுத்த பிறவியில் அன்னப்பறவையாக தோன்றி உங்கள் திருமணம் நடக்க காரணமாக இருப்பார். அதற்கு பிறகு மறுபிறப்பு இல்லாமல்
நீங்கள் முக்தி அடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு சிவன் மறைந்து போனார். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட அவளும் தீயில் பாய்ந்து உயிர் துறந்தாள். அத்தியாயம் 15. சிவனையே வணங்கும் முனிவருக்கு இவ்வளவு சக்தியா? சத்திய லோகத்தில்தான் பிரம்மதேவன் இருக்கிறார். ஒரு முறை அவர் தும்பிய போது அதிலிருந்து ஒரு மனிதன் வெளிப்பட்டான். அவனுடைய பெயர் சுபன். அவன் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். அவன் மிக்க ஒழுக்கமானவன், நீதிநெறி தவறாதவன், மிகப்பெரிய வீரனும் கூட. அது மட்டுமல்ல, அவன் இந்திரனை நோக்கி கடும் தவம் புரிந்து வஜ்ராயுதத்தை அன்பளிப்பாக பெற்றவன். பூமியில் அவனுக்கு நிகரானவர்கள் எவருமே இல்லை என்ற சிறப்போடு அவன் வாழ்ந்து வந்தான். அதே ஊரில் ததிசி என்ற ஒரு சிவபக்தர் இருந்தார். அவர் தவம் செய்யும் போது காடுகளில் இருப்பார். மற்ற நேரங்களில் நகருக்குள் வருவார். அரண்மனையில் இருக்கும் மன்னனான சுபனுடன் நட்பாக பேசி பொழுதை கழிப்பார். நாளடைவில் மன்னனுக்கும் முனிவருக்குமான தொடர்பு நட்பாக மாறியது. ஒவ்வொரு நேரத்திலும் வெவ்வேறு விஷயங்களை பேசிக் கொள்வார்கள். சில நேரங்களில் பகடையாடுவதும் உண்டு. இவர்களின் நட்பு காலப்போக்கில் மிக மிக நெருக்கமானது. ஒருவரை மற்றவர் கேலியாக பேசி விளையாடும் அளவிற்கு நட்பாக பழகினார்கள், நெருங்கி பழகினார்கள். ஒரு சமயம் இருவரும் பகடையாடி கொண்டிருக்கும் பொழுது அரசன் கேட்டான், நானோ நாட்டை ஆள்பவன், நீங்களோ காட்டில் சுற்றி திரிபவர். நம் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது என்பது மிகப்பெரிய விந்தையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்ல, அதை கேட்ட முனிவர், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நாம் இருவருமே ஒவ்வொரு வகையில் மேலானவர்கள்தான், இதில் என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று கேட்க, அதை கேட்ட மன்னன் சுபன், ஏற்றத்தாழ்வில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நிறைய இருக்கிறது. நான் அரசன், உடல் பலம் இருக்கிறது, பலரையும் வெல்வேன், பணபலத்தால் நிறைய பேருக்கு உதவி புரிவேன். அதே சமயத்தில் உங்களை போன்ற முனிவர்களை வாழ வைப்பதும் என் போன்ற மன்னர்கள் தானே, வித்தியாசம் இருக்கிறதல்ல என்று அவன் சொல்ல, அவனுடைய இந்த பேச்சு முனிவருடைய மனதை முள்கொண்டு தைத்தது போல இருந்தது. நீ பேசுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. முனிவர்கள் தவ வலிமை மிக்கவர்கள். அவர்கள் முறைப்படி செய்து வரும் வேள்வியிலிருந்து கிடைக்கும் அவிர்பாகத்தால் தான் தேவர்களே வாழ்ந்து வருகிறார்கள். தேவர்களுக்கே இந்த நிலை என்றால் உன் போன்ற மன்னர்களை பற்றி எல்லாம் சிறப்பாக சொல்ல வேண்டுமா என்ன? என்னை போன்ற தவ வலிமை பெற்றவர்களிடம் உன் போன்றவர்களுடைய வீரமும் பராக்கிரமும் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய் என்று முனிவர் கேட்க, அதை கேட்டதும் மன்னனுக்கு ஆத்திரம் வந்தது. எங்களிடம் யாசகம் பெற்று வாழ்ந்து வரும் உங்களுக்கு இத்தனை ஒரு ஆணவமா? என்ன ஒரு ஆணவ பேச்சு என்று மன்னன் கேட்க, முனிவருக்கும் கோபம் வந்துவிட்டது. என்னை போன்ற தவ முனிவர்களிடம் அருள் இல்லாமல் உன்னை போன்றவர்கள் ஆட்சி புரிய முடியாது, இது புரியாமல் இருக்கிறாய் என்று ஏளனமாக சொல்லியபடியே தன்னுடைய கரத்தால் அவருடைய தலையில் விளையாட்டாக நட்பாக தட்டினார். அவ்வளவுதான். மன்னனுக்கு கோபம் பொங்கி எழுந்து விட்டது. நாடு போற்றும் மன்னன் நான், என்னை நீங்கள் அடிப்பதா என்று ஆவேசம் வந்தவன் போல எழுந்து அவரிடம் இருந்த வஜ்ராயுதத்தை எடுத்து அவருடைய மார்பை நோக்கி எறிந்தான். இந்திரனால் வழங்கப்பட்ட அந்த வஜ்ராயுதத்தை அவரால் தடுக்க முடியவில்லை. அது முனிவருடைய மார்பை பலமாக தாக்க அவரால் வலி பொறுக்க முடியவில்லை. அவருடைய வாயிலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது. மயங்கி விழுந்தார். மன்னன் அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பமில்லாமல் சென்று விட்டான். சிறிது நேரத்தில் முனிவருக்கு சுயநினைவு வந்தது. கண் விழித்து பார்த்தார். அரசன் அங்கு இல்லை. தன்னை வஜ்ராயுதத்தை கொண்டு தாக்கியதால் அவர் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார். அது இந்திரனால் அளிக்கப்பட்டது. இந்திரன் தேவர்களுடைய தலைவன். அதனால் தேவர்களுடைய பரம விரோதிகளான அசுரர்களுடைய குருவான சுக்கராச்சாரியாரின் உதவியை நாடினால் அரசனை எளிதாக பழித்திருக்கலாம் என்று காட்டுக்கு சென்று சுக்கராச்சாரியரை நோக்கி தவம் புரிந்தார் அந்த முனிவர். சுக்கராச்சாரியரும் தோன்றி, எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது, எதற்காக என்னை நோக்கி தவம் இருக்க வேண்டும் நீங்கள் என்று கேட்க, அதற்கு அந்த முனிவர், ததிசி, தேவர்களுடைய விரோதி நீங்கள், அசுர குரு நீங்கள். அந்த தேவேந்திரன் அளித்த வஜ்ராயுதத்தால் அந்த மன்னன் என்னை தாக்கினான். அதனால் அந்த ஆயுதத்தால் எனக்கு தீங்கு நேராதவாறு தாங்கள் தான் அதற்குரிய ஆற்றலை தர வேண்டும் என்று கேட்க, அதை கேட்ட அவர், உங்களுக்கு நேர்ந்த சங்கடத்தால் நீங்கள் கொஞ்சம் தடுமாறி போயிருக்கிறீர்கள். அத்தகைய ஆற்றல் அளிக்க வல்லவன் நான் அல்ல. நானே ஒரு காலத்தில் இறந்து போன அசுரர்களை உயிர்ப்பிப்பதற்காக சிவனை நோக்கி தவம் இருந்தேன். அவர் என் வேண்டுதலுக்கு இணங்க அந்த ஆற்றலை தந்தார். நீங்கள் ஒரு சிவபக்தர், அதனால் சிவனிடம் கேளுங்கள், அதுதான் சிறந்தது என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து போனார். அதற்கு பிறகு ததிசி முனிவர் சிவனை நோக்கி தவம் இருந்தார். அவருடைய தவ வலிமையால் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். எதற்காக இந்த தவம் என்று கேட்க, முனிவரும் சொன்னார், பரம்பொருளே, தாங்கள் அறியாதது எதுவும் கிடையாது. உயர்ந்தவர்கள் முனிவர்களா, நாட்டை ஆளும் மன்னர்களா
என்ற வாக்குவாதம் எனக்கும் சுபனுக்கும் ஏற்பட்டது. நான் தவசிலர்கள் என்றேன். அதற்கு ஆத்திரமடைந்த அவன் அவனிடம் இருந்த வஜ்ராயுதத்தால் என்னை தாக்கிவிட்டான். இந்திரன் அளித்த ஆயுதம் என்பதால் அந்த தாக்குதலை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் எனக்கு எத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதம் தாக்கினாலும் பாதிப்படையாத உடல் வலிமையை அளிக்க வேண்டும். என்னை இழிவுபடுத்திய அவனை பழித்திருக்க வேண்டும். அதற்கான ஆற்றலை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என்று முனிவர் வேண்டி கேட்க, சிவபெருமானும் முனிவர் கேட்ட வரத்தை அளித்துவிட்டு மறைந்து போனார். அவ்வளவுதான். முனிவருக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அவர் மீண்டும் அரண்மனைக்கு சென்று அரசனிடம், உன்னிடம் உள்ள வஜ்ராயுதத்தால் என்னை தாக்கினாய், இப்பொழுது பார், அதை நான் தவிடுபடியாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அரசனை தன் காலால் எட்டி உதைத்தார். மன்னன் திடுக்கிட்டு எழுந்தான். நடந்ததை எண்ணி பாருங்கள் முனிவரே. முதலில் நீங்கள்தான் மன்னன் என்றும் பாராமல் என் தலையில் அடித்தீர்கள். அதற்கு பதிலாகத்தான் நான் வஜ்ராயுதத்தை வீசினேன். அது நடந்து முடிந்து விட்டது. மீண்டும் எதற்கு வம்பு என்று மன்னன் கேட்க, நானா வம்புக்கு வருகிறேன்? மூடனே, முட்டாளே, தவசிலர்கள் நினைத்தால் உன் போன்ற மன்னர்கள் மண்ணில் புதையுண்டு போவார்கள். இப்பொழுது காட்டு உன் பலத்தை என்று முனிவர் சவால் விட்டார். சுபனுக்கு கோபம் வந்தது. உங்களை இல்லாமல் செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வஜ்ராயுதத்தை எடுத்து வீசினான். ஆனால் முனிவருடைய தேகத்தின் மீது அது பட்டதும் அந்த வஜ்ராயுதம் நொறுங்கி தூளாகி போனது. அதை கண்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். இந்திரனுடைய ஆயுதம் தூள் தூளாகி போய்விட்டது, சிதறிவிட்டது. அது அவனுக்கு வேதனையை தந்தது. முனிவர் சொன்னார், இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? வஜ்ராயுதம் இருக்கிறது என்ற ஆணவத்தால் என்னை கேவலப்படுத்தினாய். அந்த ஆயுதமே இப்பொழுது உன்னிடம் இல்லாமல் செய்துவிட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அரசனுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாகிவிட்டது. அந்த முனிவருக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். அவன் பிரம்மாவுடைய தும்மலிலிருந்து தோன்றியவன். அதனால் பிரம்மனுடைய அருள் அவனுக்கு எப்பொழுதும் இருக்கும். இப்பொழுது மேலும் பலம் வேண்டுமானால் சிவனையோ விஷ்ணுவையோ தான் அவன் நாட வேண்டும். முனிவர் சிவபக்தர். அதனால் அவன் விஷ்ணுவுடைய அருளை வேண்டுவதாக முடிவெடுத்து காட்டிற்கு சென்று மகாவிஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். மகாவிஷ்ணுவும் அவன் முன் தோன்றினார். அவரை பார்த்து வணங்கிக் கொண்டே மன்னர் பேச ஆரம்பித்தான். மாதவா, எனக்கு வரம் வேண்டாம். ஒரு வலிமை மிக்க ஆயுதம் வேண்டும். அது என்னை அவமதிப்புக்கு உள்ளாக்கிய ததிசி முனிவரை கொல்ல வேண்டும் என்று கேட்டான். மன்னன் சுபன் கூறியதை கேட்டதும் மகாவிஷ்ணு சொன்னார், மன்னன் சுபனே, ஆத்திரப்படாதே. அது நன்மை கிடையாது. முனிவர் உனக்கு விரோதி கிடையாது. அவர் ஒரு சிவபக்தர். உனக்காக நான் மாறுவேடத்தில் அவரிடம் சென்று அறிவுரை கூறுகிறேன். அவரிடம் சமரசமாக போ என்று சொல்லிவிட்டு மகாவிஷ்ணுவும் மாறுவேடத்தில் முனிவரிடம் சென்றார். முனிவரே, தாங்கள் ஒரு சிறந்த சிவபக்தர், மாமுனிவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை தரிசிக்கவே வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல, அவரை பார்த்ததும் அந்த முனிவருக்கு தெரிந்துவிட்டது. வந்தது யார் என்றும் புரிந்துவிட்டது. மாதவா, வைகுந்தவாசா, தாங்கள் என்னை தேடி வந்து தரிசனம் கொடுத்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் பக்தனுக்காக தூதுவனாக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல, அதை கேட்ட மகாவிஷ்ணு அவருடைய வேடத்தை கலைத்தார். சரிதான் முனிவரே, தங்களுடைய தவ வலிமையை நான் மெச்சுகிறேன். நீங்கள் சிவபக்தர். உங்களைப் போலதான் சுபனும் என்னுடைய பக்தன். அவனுடன் பகைமை கொள்ள வேண்டாம் என்று சொல்ல, அதை கேட்ட ததிசி முனிவர், பரந்தாமா, எனக்கும் அவனிடம் எந்த பகையும் இல்லை. அவன் தன்னிடம் உள்ள செல்வமும் பதவியையும் தான் உயர்ந்தது என்று கர்வத்தோடு வாழ்கிறான். அதனால்தான் என் பக்தியை இழிவுபடுத்தி விட்டான். என் போன்ற முனிவர்களை மதிக்க மறுத்து விட்டான். அதை என்னால் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. அந்த எண்ணத்தை அவன் கைவிட வேண்டும். இல்லையென்றால் நட்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முனிவர் கண்டிப்போடு சொல்லிவிட்டார். அதை கேட்ட விஷ்ணுவுக்கு கோபம் வந்து விட்டது. கடுந்தவம் புரிபவர்களுக்கு கூட எளிதில் காட்சி தராத மகாவிஷ்ணு தேடி வந்து காட்சி கொடுத்திருக்கிறார். தன் பக்தனுக்காக வேண்டி நிற்கிறார். அப்படி இருந்தும் தன்னுடைய அறிவுரையை ஏற்காமல் எதிர்த்து பேசியது முனிவர் மீது பரந்தாமனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அதனால், முனிவரே, சுபன் சாதாரணமானவன் அல்ல. உன்னை போன்ற பல முனிவர்களை காத்து ஆதரித்து வரும் ஒரு அரசன். நான் எடுத்து கூறியும் ஏற்காமல் என்னையே எதிர்த்து பேசிவிட்டாய். அதனுடைய பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று சொல்லிக்கொண்டே தன் சக்கராயுதத்தை முனிவர் மீது ஏவினார் மகாவிஷ்ணு. அதை பார்த்த முனிவர் அதிர்ச்சி அடைந்தார். திருமாலுடைய சக்கராயுதம் பிரகாசத்தோடு சுழன்று அவரை நோக்கி வந்தது. அவர் உடனே தன் கைகளை கூப்பி கண்களை மூடினார். சிவநாமத்தை உச்சரித்தபடியே, என் ஈசனே, பரம்பொருளே, நான் உண்மையான சிவபக்தன் என்றால் இந்த சக்கராயுதம் என்னை வதைக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார். அவ்வளவுதான். சக்கராயுதம் முனிவருக்கு பக்கத்தில் வந்தது. அவரை 3 முறை வலம் வந்தது. மீண்டும் வந்த வழியே சென்று மகாவிஷ்ணுவிடம் சேர்ந்தது.
இதை பார்த்த மகாவிஷ்ணுவுக்கு அதிர்ச்சியாக ஏமாற்றமாக இருந்தது. பிறகு மகாவிஷ்ணுவை பார்த்து முனிவர் சொல்ல ஆரம்பித்தார். மாதவா, இந்த சக்கராயுதத்தை உங்களுக்கு அளித்தவரே என் பெருமான் ஈசன் தான். அதை அவருடைய பக்தனிடமே ஏவி விட்டாய். இப்பொழுது என்னவாயிற்று என்று ஏளனமாக சொல்ல அது மகாவிஷ்ணுவுக்கு ஆத்திரத்தை மூட்டுவதாக இருந்தது. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவரை ஒரு மாயை சூழ்ந்தது. அதனால் முனிவரை தன் எதிரியாக பார்த்தார். இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் ததிசி முனிவருக்கு எதிராக பரந்தாமனுக்கு உதவி செய்ய முன்வந்தார்கள். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. ஏனென்றால் இந்த முனிவர் சிவபக்தன். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவர் யாரை வேண்டியிருக்க வேண்டும்? சிவனை வேண்டியிருக்க வேண்டும். ஆனால் அவர் தேவர்களுக்கு எதிரியான அசுரகுருவை நோக்கி தவம் இருந்தார். அவர் சொன்ன பிறகுதான் அவர் மனம் மாறி சிவனை நோக்கி தவம் இருந்தார். ஆக இந்த விஷயம் தேவர்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. அதனால் மகாவிஷ்ணுவோடு அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய ஆயுதங்களை ததிசி முனிவர் மீது பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர் தனி ஒருவனாக இருந்து சிவபெருமானை தன்னுள் எண்ணிக்கொண்டு தியானித்தபடியே அவரிடம் இருந்த தர்பையை எடுத்து முன்வைத்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு ஜுவாலைகள் தேவர்களுடைய அஸ்திரங்களை எல்லாம் தீக்கிரையாக்கியது. அப்பொழுது மகாவிஷ்ணு தன் நிலையை உணராமல் இருந்தார். அவரிடம் இருந்த பல ஆயுதங்களை முனிவர் மீது பயன்படுத்தினார். எல்லாமே வீணாயிற்று. மகாவிஷ்ணுவின் ஆத்திரம் எல்லையை கடந்தது. அதனால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை அந்த முனிவர் மீது ஏவினார். ஆனால் மகாவிஷ்ணு எதிர்பார்த்ததற்கு மாறாக அங்கு ஒன்று நடந்தது. அந்த அஸ்திரம் கூட பயனற்று போய்விட்டது. இறுதியில் அவருடைய மாயை பயன்படுத்தி மறைந்திருந்து தாக்கினார். அதுவும் சிவனுடைய அருளால் வீணடிக்கப்பட்டது. அதற்குள் அங்கு பிரம்மா வந்துவிட்டார். அவரை பார்த்து மகாவிஷ்ணு கேட்டார், பிரம்மதேவரே, தங்களுடைய அஸ்திரம் கூட வீணடிக்கப்பட்டு விட்டது, பார்த்தீர்களா என்று கேட்க, அதை கேட்ட பிரம்மா சொன்னார், அஸ்திரம் மட்டுமல்ல, பூலோகத்தில் இருக்கின்ற பெருமளவு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தாங்கள் மாயையால் சூழப்பட்டு இருக்கிறீர்கள். சிவ பக்தரான அந்த முனிவரை நீங்கள் எதிர்க்க முற்பட்டு விட்டீர்கள். அதனால் தாங்கள் வெற்றி பெறுவது என்பது கடினமான விஷயம்தான். நிறுத்திக் கொள்வது நல்லது என்று பிரம்மா சொல்ல மகாவிஷ்ணுவை பீடித்திருந்த அந்த மாயை விலகியது. பரம்பொருளான சிவபக்தரை துன்புறுத்தி விட்டோமே என்கின்ற அந்த எண்ணம் அவருடைய மனதை வருத்தியது. அந்த மா முனிவரை அவர் வாழ்த்திவிட்டு வைகுந்தம் சென்று விட்டார். தனக்காக தூது சென்ற நாராயணனே மா முனிவரிடம் தோல்வியுற்று திரும்பியதை எண்ணிய சுபனனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. தன்னால் தானே அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவன் எண்ணி வருந்தி வைகுந்தம் சென்று விஷ்ணுவை வணங்கி நின்றான். மகாவிஷ்ணு சொன்னார், மன்னா, மா முனிவர்கள் தமக்காக வாழ்பவர்கள் அல்ல, அவர்கள் தவசீலர்கள். சிவனுடைய அருளை பெற்றவர் அந்த முனிவர். அவரோடு நல்லுறவு கொண்டிருப்பதே உனக்கு நல்லது என்று மன்னனுக்கு மகாவிஷ்ணு அறிவுரை சொன்னார். அதன் பிறகு மன்னன் சுபன் ததிசியிடம் சென்று தன் தவறுக்கு வருந்த அவரும் நடந்ததை மறந்து அவன் நட்பை ஏற்றுக்கொண்டார். அத்தியாயம் 16. கிருஷ்ணன் சிவனிடம் பெற்ற வரம் என்ன? மகாவிஷ்ணுவின் அவதாரத்தில் ஒன்றான கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணனுடைய பட்டத்து ராணிகளுள் ருக்மணி, சத்தியபாமா, ஜாம்பவதி முக்கியமானவர்கள். இவர்களில் ருக்மணிக்கும் சத்தியபாமாவுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஜாம்பவதிக்கு மட்டும் புத்திர பாக்கியம் ஏற்படவில்லை. அது அவளுக்கு பெரும் வேதனை அளிப்பதாக இருந்தது. அதனால் தான் இனி வாழ்வதில் பயனில்லை என்று சோர்ந்து விட்டாள். அதை அறிந்த கிருஷ்ணன் அவளுக்கு ஆறுதல் சொன்னார். அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டி தவம் மேற்கொள்வதற்காக அவர் காட்டுக்கு சென்றார். அவர் ஒரு நல்ல குருவை தேடி அலைந்தார். பிறகு அவருக்கு வியாக்கிரபாத முனிவருடைய மகனான உபமன்யு முனிவருடைய நினைவு வந்தது. அவரிடம் சென்று தவம் புரிவதற்கான வழியை கூற வேண்டும் என்று கேட்க, அதற்கு உபமன்யு முனிவர், கிருஷ்ணா, கைலைநாதன் சிவபெருமானை நீ வேண்டி தவம் இருந்தால் புத்திர பாக்கியம் பெற முடியும் என்று சொல்ல, அதை கேட்ட கிருஷ்ணன் வியப்பாக கேட்டார், சிவபெருமான் அத்தனை மகத்துவம் பெற்றவரா? மகத்துவத்தை சொல்ல முடியுமா என்று கேட்க, அவரும் சொல்ல ஆரம்பித்தார். சர்வேஸ்வரன் சிவபெருமான் சகல வல்லமை கொண்டவர். அவருடைய மகத்துவத்தால் தான் நானும் என் இனத்தவரும் நரை திரை மூப்பு இன்றி என்றும் இளமையோடு வாழ்ந்து வருகிறோம். அத்தகைய ஆற்றல் பெற்ற சிவனோடு அருளால்தான் பிரகலாதன் இந்திரநந்தன் என்ற மகனை பெற்றான். அந்த மகன் மகா பலசாலியாக திகழ்ந்தான். மகாவிஷ்ணுவின் சக்கரம், இந்திரனுடைய வஜ்ராயுதம் கூட அவனை தாக்க முடியாது. அந்த ஆயுதங்கள் அவன் உடம்பில் பட்டாலே தவிடுபொடி ஆகிவிடும். அத்தகைய வலிமை கொண்டவனாக அவன் திகழ்ந்தான். இப்படி எத்தனையோ சான்றுகளை சிவபெருமானுடைய மகத்துவத்தை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம்.
அதனால் சிவனுடைய கருணையால் மகப்பேறு பெறுவதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கான மார்க்கத்தையும் சொன்னார். 12 மாத காலம் பசுபத விரதத்தை மேற்கொள்ள சொன்னார். அவ்வாறு செய்தால் சிவனுடைய அருள் கிடைக்கும் என்றும் ஆற்றல் மிகுந்த குழந்தை பாக்கியத்தை பெறுவாய் என்றும் சொல்ல, முனிவர் சொன்ன மந்திரத்தோடு கிருஷ்ணர் 12 மாத காலம் கடுமையான தவம் மேற்கொண்டார். அவரது தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் பார்வதியோடு காட்சியளித்து வேண்டும் மரத்தை கொடுத்தார். மிகுந்த பெரும் மகிழ்ச்சியோடு நகரம் திரும்பினார் கிருஷ்ணர். ஜாம்பவதியோடு கூடி மகிழ்ந்தார். அதன் பயனாக அவர்களுக்கு முதலில் ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு சாம்பன் என்று பெயரிட்டார். அதன் பிறகு 9 பிள்ளைகள் பிறந்தார்கள். கிருஷ்ணனும் ஜாம்பவதியும் சிவனின் அருளினால் ஏற்பட்ட குழந்தைகளைக் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டார்கள். அத்தியாயம் 17. எல்லாம் அவன் செயல், அவன்தான் ஈசன், ஈசன் செயல். சுவேதன் என்பவன் தனக்கு பக்தி தெரிந்த நாளிலிருந்து சிவனையே கண்கண்டு தெய்வமாக வணங்கி வந்தான். அவரை வணங்கி வழிபடுவதற்காகத்தான் தான் இந்த பிறவி எடுத்ததாக அவன் கருதி வந்தான். நல்ல குணம் கொண்டவன். ஈசனை வழிபடுவது ஒன்றே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டதால் இல்லற வாழ்க்கையை அவன் மேற்கொள்ளவில்லை. அவனை அனைவருமே நன்கு மதித்து வந்தார்கள். காலப்போக்கில் அவனுக்கு வயதாகிவிட்டது. தன் ஆயுட்காலம் விரைவில் முடிந்துவிடும் என்று அவன் நினைத்து கொண்டான். நகரை விட்டு காட்டுக்கு சென்றான். அங்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான். அதை சதா காலமும் வழிபட்டு வந்தான். நாளாக நாளாக சாப்பிடுவதை குறைத்து கொண்டான். ஓரிடத்தில் மனதை அடக்கி உட்கார்ந்து சிவனை நோக்கி தியானம் செய்து வந்தான். அவனுடைய ஆயுட்காலம் முடிந்துவிட்டது. அதனால் யமதருமன் எருமை வாகனத்தில் அங்கு வந்தான். சுவேதன் சிவநாமத்தை உச்சரித்து வந்ததால் அவன் பார்வைக்கு யமதருமன் வந்திருப்பது தெரிந்தது. அவன் எதற்காக வந்துள்ளான் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான். அத்துடன் ஈஸ்வர தியானத்தில் இருக்கும் தன்னை நெருங்க முடியாமல் எவன் தவித்து வருவதைக் கண்டு ஏளனமாக சிரித்தான். அவன் சிரிப்பதைக் கண்டதும் யமனுக்கு வியப்பாக இருந்தது. அட மானிட பதரை, எதை பார்த்து சிரிக்கிறாய் என்று கேட்க, அதற்கு சுவேதன், நீங்கள் என் முன்னால் வந்து விட்டீர்கள், ஆனால் வந்ததும் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை பார்த்து சிரித்தேன் என்று அவன் சொல்ல யமனுக்கு கோபம் வந்துவிட்டது. என்னை யார் என்று தெரிந்தால் நடுங்கி போவாய், என் பாதங்களில் பணிந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுவாய் என்று யமன் சொல்ல, அதற்கு சுவேதன், நீ யார் என்று எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை, எனக்கு தெரிவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் பரமேஸ்வரன் என்று அவன் அலட்சியமாக சொல்ல, ஓ அப்படியா, என்னை பற்றி நானே கூறுகிறேன் கேள். நான் தான் யமதருமன். உன் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது. அதனால் உன் உயிரை பறித்து போகவே நான் வந்திருக்கிறேன் என்று ஆணவத்தோடு யமன் சொன்னான். சுவேதனுக்கு தன் உயிர் பிரிய போவது தெரிந்துவிட்டது. அதனால் சர்வேசனுடைய காலடியில்தான் தன் உயிர் பிரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அதனால் அவன் எதிரே இருந்த சிவலிங்கத்தை சேர்த்து அணைத்து கொண்டான். யமதர்மன் அந்த நேரம் நெருங்கிவிட்ட காரணத்தால் பாசக்கயிற்றை எடுத்து அவன் மீது வீசினான். அந்த பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீது பட்டது. அதனால் ஈஸ்வரனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. அந்த இடமே அதிரும்படி ஒரு பேரொளி கேட்டது. சிவபெருமான் அங்கு வந்தார். அவரோடு கையில் சூலாயுதம் ஏந்தி மறுகையில் பார்வதி தேவி அணைத்தவாறு ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருந்தார். தன் பக்தன் மீது பாசக்கயிறு வீசிய யமதர்மனை கோபமாக பார்த்தார். யமதர்மனுக்கு அதிர்ச்சியும் நடுக்கமும் ஏற்பட்டது. சிவனுடைய பார்வை பட்டதும் அவன் எருமை வாகனத்திலிருந்து கீழே விழுந்தான். அதற்கு பிறகு எழுந்திருக்கவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பக்தன் சுவேதன் திடுக்கிட்டு போனான். தன் உயிரை பறிக்க வந்த யமதர்மனுடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டது என்று அவன் எண்ணிக்கொண்டான். வேதனை அடைந்தான். சிவனை வணங்கினான். எம் பரம்பொருளே, எனக்காக நீங்களும் பார்வதியும் வந்தது மகிழ்வாக இருக்கிறது. என் உயிரை பறிக்க வந்த யமனுடைய உயிரை போக்கி என்னை மரணத்திலிருந்து காத்தீர்கள். உங்கள் கருணையை நான் எவ்வாறு போற்றுவேன் என்று அவன் துதிக்க ஆரம்பித்தான். சிவபெருமானும் பேச ஆரம்பித்தார். சுவேதா, உன் ஆழ்ந்த பக்தியை நான் பாராட்டுகிறேன். உனக்கு சிவலோக பதவியை அளிப்பதற்காகத்தான் நானும் பார்வதியும் வந்திருக்கிறோம் என்று அவர் சொல்ல, சுவேதனும் சொல்ல ஆரம்பித்தான். எனக்காக யமதர்மனுடைய உயிரை பறித்து விடாதீர்கள். யமன் மீது எந்த குற்றமும் இல்லை. அவருக்கு தாங்கள் விதித்த கடமையை அவர் ஆற்றி வருகிறார். அதனால் அவரை நீங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று சிவன் சொல்ல, யமதர்மன் உயிர் பெற்று வந்தார். சிவபெருமான் சொன்னார், யமதர்மா, நீ எந்த தவறும் செய்யவில்லை. சுவேதனுடைய ஆயுட்காலம் முடிந்து அவனுக்கு கைலாயத்தில் இடமளிக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டு சிவன் மறைந்து போனார். திருச்சிற்றம்பலம். இவ்வாறு பல்வேறு கதைகளை பிரம்மா சொல்லியிருக்க
அதை கேட்ட சூதமா முனிவர் அவரை பார்க்க வந்த பல்வேறு முனிவர்களிடம் அவர் சொன்னார், சிவனுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதுபோல சிவபுராணத்தில் முடிவென்று எதுவுமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் வாடும் மனிதனிடத்தில் கூட சிவனுடைய திருவிளையாடல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சிவபெருமானுடைய அருள் கிடைத்திருக்கும். உங்களுக்கு கிடைத்த நல்ல செய்திகளை, நீங்கள் கேட்ட நல்ல விஷயங்களை, நீங்கள் சிவனை உணர்ந்த விஷயங்களை, சிவனால் உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிவ பக்தர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.